ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். இமெயில் ஐடி கொடுத்துருங்க. சிஎன்எஸ்சிஏ இல்லை நோ கொடுத்துருங்க. தென் உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், யார் இன்வைட் பண்ணா, தென் உங்களுடைய ஃபேம் நம்பர் இருந்தால் ஃபேம் நம்பர், ஆஃபீஸோடைய கான்டாக்ட் பர்சன் மொபைல் நம்பர் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். தென் உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இது இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணால் போதும் சார். இது வந்து சாட்டர்டே கொண்டாட மீட்டிங்கு, ஒன் டைம் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும் சார். நீங்கள் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மீட்டிங் ஐடி ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து மெயில் அனுப்பிச்சிடுவோம். இது கிளியரா சார்? ஏதாவது டவுட் இருக்குங்களா? இது வந்து ஒன் டைம் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணா போதும் சார். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் சார் நேம் மட்டும் கொஞ்சம் போட சொல்லிருங்க. என்ன சார்? நேம் மட்டும் கொஞ்சம் நிறைய பேர் நேம் இல்லாம இருக்காங்க சார். என்ன ரெக்வஸ்டிங் சார்? சார் உங்களுக்கு எல்லாமே நேம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பரோ, ஒரு சில பாத்தீங்கன்னா Lenovo K6 இருக்கு. ஸோ ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா வந்து நேம் இல்லாம இருக்கு. ஸோ அதுல போய் உங்களோட ரீநேம் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சார். சரிங்களா? ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க சார். ஸோ இது வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சார். ஸோ அது இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா ஸோ கம்மிங் ஃப்ரைடே வந்து ஒரு பெய்டு ஈவென்ட் பண்றோம். ரிகார்டிங் வந்து டேலியில வந்து என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குங்கிறத நான், அதாவது ஜிஎஸ்டியில் இன்னைக்கு பார்க்க போறது பேசிக் இன்ஃபோ பார்க்க போறோம். ஸோ ஜிஎஸ்டியில் வந்து ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் வந்து எப்படி இருக்கு, அதை எப்படி நீங்க சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு பேசிக் பார்ப்போம். அது வந்து இன்டெப்தா வந்து ஒரு 2.5 hours கிளாஸா வந்து கம்மிங் ஃப்ரைடே வந்து எடுக்கிறோம். ஸோ அதுக்கு உண்டான பேமெண்ட்ஸே வந்துருச்சு. என்ன டாபிக்கே கொடுக்கல, பட் ஆனா பாத்தீங்கன்னா 4-5 பேர் வந்து பேமெண்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ. என்ன டாபிக் என்னங்கிறது தெரியாம நாங்க கான்ஃபிடண்டா வச்சு பண்றதுக்கு ரொம்ப நன்றி. தென் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படிங்கிறது நான் சொல்றேன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணினா தான் உங்களுக்கு அந்த இமெயில் ஐடி வரும். சேம் premeinfotech.in. இந்த ரைட் சைட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும் சார். ஸோ இதுல போய் ரெஜிஸ்டர் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேம் உங்களுடைய இமெயில் ஐடி, நேம், மொபைல் நம்பர், டெஸ்டினேஷன் என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கம்பெனி நேம் இருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா இல்லை. ஸோ இந்த மீட்டிங் ஃபீஸ் உண்டானது பார்த்தீங்கன்னா 300 rupees. 10th ஜூலை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், 5 to 7:30. ஸோ இது வந்து நீங்க கூகுள் பே பண்ணலாம், இல்ல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்ல ஆன்லைன் பேமெண்ட் வழியாலும் நீங்க பண்ணலாம். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், நேம் இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ கார்டா, நெட் பேங்கிங், யூபிஐ இதுல வேணா நீங்க பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ இது பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது நீங்க கிளிக் பண்ணணும் சார். நிறைய பேர் இது என்ன பண்ணா பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் விட்டுறீங்க. ஸோ இது கம்பல்சரி நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபில் பண்ணீங்கன்னா போதும். ஸோ இன்வைட் பண்ணது யார் மூலமா, தென் சப்மிட் கொடுத்தா போதும் சார். இதை பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் போட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து மீட்டிங் ஐடி வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் சார். இதுக்கு வந்து கம்மிங் ஃப்ரைடே வருது. கதிரவன் சார், அது உங்களுடைய பார்ட்டை கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க சார். எஸ் சார், எக்ஸ்பிளைன். இப்போ டேலியில வந்து ஒவ்வொரு மாசம் 3B ஆகட்டும், GSTR 1 ஆகட்டும், ஸோ ஒரு 1 இயருக்கு ஒரு 36 ரிட்டர்ன் ஃபைல் பண்றோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி செக்டார்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறோம். அவுட்வேர்ட் லைபிலிட்டி ரிகார்டிங்ல மிஸ்டேக்ஸ் வரும். எக்ஸ்போர்ட் சேல்ஸ் காலம் மாத்தி போடுறோம், இல்லை IGST போடாம ஃபைல் பண்றோம். அதே மாதிரி 3Bல வந்து ஒவ்வொரு காலத்தையும் ஆக்சுவல் ரிவர்சல் ITC காமிக்காம விடுறோம், RCM காட்டாம விடுறோம். ஸோ ப்ராக்டிக்கலா ஒரு 35 பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்டை வச்சு நீங்க எப்படி உங்க கரெக்ட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுங்கிறத பத்தி டீடைல்டா ஒரு கிளாஸ் செமினார் இருக்கு. ஸோ மறக்காம அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஆனுவல் ரிட்டர்ன்ல அவுட்வேர்ட் லைபிலிட்டியில ஒரு 7 சிச்சுவேஷன்லையும், இன்புட் டேக்ஸ்ல 7 சிச்சுவேஷன்லையும் எப்படியெல்லாம் தப்பு நடக்கும், அதை நீங்க எப்படி சரி பண்ணலான்னு ப்ராக்டிக்கல் லைவ் டெமோவா ஒரு ரிட்டர்ன் செஷன் வச்சிருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தப்பு இல்லாம உங்க ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணலாம். ஸோ மறக்காம இதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ கிளியருங்களா சார்? ஸோ நெக்ஸ்ட் வீக் உண்டானது பார்த்தீங்க அப்படின்னா டாலியில் வந்து நம்ம டாலியில் என்ன ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கோ அப்படிங்கிறது வந்து நம்ம எடுக்கிறோம். தென் அதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸ்டியில் என்ன டவுட்ஸ் அப்படிங்கிறது கதிரவன் சார் உங்களுக்கு எடுப்பாரு. சார் இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 hours செஷன் சார். ஸோ நீங்கள் என்ன டவுட் இருக்கோ நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஏன்னா இப்போ நம்ம அந்த இது வந்து 5 to 6:30 போது நம்ம ஷார்ட் டைமா வந்து என்ன டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோ அதை நம்ம பார்க்குறோம். அதுல வந்து நம்ம டீடைல்டு செஷனா நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு அஜெண்டா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ டேலியில வந்துட்டு நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து என்னென்னலாம் எரர்ஸ் வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டியில், அதாவது ஜிஎஸ்டியில் வந்து நம்ம லெஜர் லெவல் எப்படி டாக்ஸ் கான்ஃபிகர் பண்ணணும், ஸ்டாக் ஐட்டம் லெவல் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், தென் வவுச்சர்ல என்ட்ரி போடுவீங்க, தென் என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கிறது வந்து நான் ஓரளவு உங்களுக்கு நீங்க சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகேங்களா? தென் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் எடுக்கும்போது என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன் சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு
நம்ம பாத்துக்கணுமா மேலும் சரி. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்றேன். ஜிஎஸ்டி டெமோன்னு நினைக்கிறேன். சர்வீஸ் மெட்டீரியல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க மிஸ்டேக் பண்ணணும்னா சார், நியூ கம்பெனி கிரியேட் பண்ணும்போது இந்த F11ல ஸ்டாட்டஸ் டாக்ஸேஷன் ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் இங்க கொடுக்கணும். இங்க கொடுக்காம நிறைய பேர் வந்து சார் கால்குலேட் ஆகல அப்படிம்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் எங்க நடக்குன்னா கம்பெனி லெவல்ல. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து மீட்டிங் முடிச்சுட்டு அதை நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி ஜிஎஸ்டி நம்பர் வந்து இங்க கொடுக்கணும். நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம மறந்துடுவோம். இங்க போய் நம்ம கொடுத்தா போதும். இங்க கொடுத்துட்டு மந்த்லியா, அதாவது பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் வந்து மந்த்லியா குவார்டர்லியா அப்படிங்கறதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுல மேக்ஸிமம் இது கொடுத்துட்டு சரி, இதுல என்னன்னா சார் நிறைய பேர் என்னன்னா இங்க கம்பெனி லெவல்லயே ஜிஎஸ்டி கொடுத்துருவீங்க. இது எதுக்கு எல்லா லெவல்லயும் நமக்கு, அதாவது டாலி வந்து நீங்க கம்பெனி லெவல்ல கொடுக்கலாம், லெஜர் லெவல்ல கொடுக்கலாம், குரூப் லெவல்ல கொடுக்கலாம், தென் ஸ்டாக் ஐட்டம், ஸ்டாக் குரூப். ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல வந்து நம்ம டாக்ஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து நீங்க கம்பேர் பண்ண முடியும். இது எதுக்குன்னா ஒரு சிலர் ஒவ்வொரு டைப்ல வந்து டாலி யூஸ் பண்றதுனால ஸோ ஒவ்வொருக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துருக்கோம். பட் நிறைய பேர் என்னன்னா மாத்தி மாத்தி கொடுப்பீங்க. ஸோ அதை எப்படிங்கிற நான் பாக்குறேன். ஸோ இது வந்து கம்பெனி லெவல் மட்டும் ஒரே டாக்ஸ் இருக்குன்னா அந்த லெவலுக்கு மட்டும் நீங்க கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வந்து 5% டாக்ஸ் மட்டும் தான் பண்றாரு. ஸோ அப்படின்னா அப்ப நீங்க வந்து இங்க 5% மட்டும் கொடுத்தா போதும். ஸோ என்டையர் கம்பெனி நீங்க லெஜர்லயோ ஸ்டாக் ஐட்டத்துல எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஸோ இதுல மட்டும் கொடுத்தா போதும். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இங்க கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து நம்ம இங்க பண்ணுவோம். ஓகே, இங்க கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவோம்னா லெஜர் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெஜர் கிரியேட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்கே காட்டன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்க நீங்க கொடுத்தீங்கன்னா சண்டே டேட்டாஸ் நம்ம கொடுப்போம். இங்க நீங்க கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா நிறைய பேர் வந்து இங்க கண்ட்ரி ஸ்டேட் வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் ஐஜிஎஸ்டி பில்லுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க ஐஜிஎஸ்டி பில் அப்படின்னா நீங்க கேரளானா கேரளா, ஸோ அதர் ஸ்டேட் வந்து இங்க மென்ஷன் பண்ணா மட்டும்தான் ஐஜிஎஸ்டி கால்குலேட் ஆகும், இல்லைன்னா கால்குலேட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ லெஜர் லெவல்ல நம்ம கொடுக்குறோம். தென் அதுக்கப்புறம் இங்க பார்ட்டிக்கு வந்து நீங்க ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கணும், இல்லைன்னா இது நம்ம கால்குலேட் ஆகாது. ஸோ ரெகுலர் இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் அவர் அன்ரிஜிஸ்டர்ட் அப்படின்னா அன்ரிஜிஸ்டர்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ எதர் லெவல்ல வந்து நீங்க அவருக்கு வந்து ஒன்னா ரெகுலர் ஆர் அன்ரிஜிஸ்டர்ட் அப்படிங்கிற நம்ம கொடுக்கணும். ஸோ இங்க நான் கொடுக்குறேன். சப்போஸ் இது கொடுக்காம நான் என்டர் பண்ணிட்டு என்ன மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த லெஜர் லெவல்ல என்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம் அப்படிங்கிறது, தென் வந்து பார்ட்டிக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம கொடுப்போம். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர் என்ன குரூப்லவே கொடுத்துருவாங்க சண்டே டெட்டாஸ். இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம். பட் இந்த எனேபிள் பண்ணிடுறோம். ஓகே, தென் வந்து அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் கம்பெனி லெவல் ஒன்று பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் லெஜர் ஸ்டேட், அதாவது வந்து பார்ட்டி லெஜர் கிரியேட் பண்ணும்போது ஸ்டேட் கொடுத்துருக்காங்களா, அந்த பார்ட்டி வந்து ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா இல்லையா, இல்ல குரூப்ல இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பேசிக்ல டவுட் இருக்கா சார் ஃபர்ஸ்ட் இந்த லெவல்ல? சார் ஓகே, ஸோ வித் யுவர் பர்மிஷனோட ஓகேன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் லெவல் எப்படி பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ இதை வச்சு நான் ஒரு என்ட்ரி போடுறேன். நான் உங்களுக்கு அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் F8 சேல்ஸ் நார்மலா என்ன பண்ணணும் வவுச்சர் மோட்ல போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கே காட்டன் 10,000 நம்ம கொடுப்போம் சேல்ஸ். அடுத்து சேல்ஸ் லெஜர் என்ன பண்ணோம்னா நிறைய இடத்துல வந்து நம்ம இப்ப நீங்க இன்வென்டரி யூஸ் பண்ணலன்னா மட்டும்தான் வந்து நம்ம இங்க டாக்ஸ் கொடுக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாக் ஐட்டம் யூஸ் பண்ணீங்கன்னா இங்க தேவை கிடையாது. ஸோ இங்க வந்து நம்ம வந்து இப்போதைக்கு வந்து நான் சேல்ஸ் டாக்ஸபிள் நான் கொடுத்துறேன். சேம் 5%. ஸோ இதுலயே வந்து நீங்க இன்வென்டரி வேல்யூ எஃபெக்டட் எஸ்ன்னு கொடுக்கலாம், நோன் கொடுத்தாலும் நீங்க
ஸோ 9800 இல்லை 9500. இதை பொறுத்த வரைக்கும் நீங்க சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி மேனுவலா போடுவீங்க. கதிரவன் சார் கொஞ்சம் அட்மிட் பண்ணிருங்க சார். எஸ் சார், எஸ். சிஜிஎஸ்டி at 2.5%. ஸோ இந்த லெஜர் கிரியேஷன் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேர் என்ன டாக்ஸ் வந்து ஒரே சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு வைப்பாங்க. ஸோ அப்படியே நீங்க வைக்கலாம். இல்ல நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் சிஜிஎஸ்டி, நம்ம வேட்ல வச்சிருந்து பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட், ஸோ அந்த மாதிரி நீங்க வச்சுக்க முடியும். இப்போ சிஜிஎஸ்டி, இதெல்லாம் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். இது சிஜிஎஸ்டி, ஸோ அவுட்புட் சிஜிஎஸ்டி போது உங்களுக்கு வந்து சென்ட்ரல் டாக்ஸ் கொடுத்துறீங்க 2.5. அதே மாதிரி நிறைய பேர் இந்த நார்மல் ரவுண்டிங் ஒன்றுன்னு கொடுத்தீங்கன்னா 0.5 மேல இருக்கிறது வந்து நார்மல் ரவுண்டிங் உங்களுக்கு எடுத்துக்கும். தென் அதுக்கப்புறம் நான் டம்மியே கொடுக்குறேன். ஏன்னா வவுச்சர் மூலம் மேனுவலா போட்டு எடுத்துக்கும். எஸ்ஜிஎஸ்டி at 2.5%. ஸோ இது ஸ்டாண்ட் டாக்ஸ் 2.5. சரி, வவுச்சர் மூலம் நீங்க 10,000 மேட்ச் பண்ணிட்டீங்க. பட் இந்த டாக்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா, ஸோ அப்படிங்கிறதுல எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க சேல் பில் போட்டீங்க. சேல் பில் போடுறதுல நம்ம எங்க போய் பார்ப்போம் அப்படின்னா, நமக்கு GSTR 1. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் அதாவது வந்து கம்பெனி கிரியேட் பண்ணணும். அக்கௌண்டிங் மாஸ்டர்ல ஃபர்ஸ்ட் கம்பெனில பார்த்தோம், லெஜர்ல பார்த்தோம், லெஜர் ஜிஎஸ்டி கொடுத்தோம், தென் குரூப்ல பார்த்தோம், தென் ஒரு வவுச்சர் என்ட்ரி. வவுச்சர் என்ட்ரில ஒரு சேல் என்ட்ரி நான் போட்டிருக்கேன். இது வந்து வித்தவுட் இன்வென்ட்ரி, அதாவது ஸ்டாக் எதுவும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்டாக்லாம் எப்படி போய் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றது அப்படின்னா, டிஸ்பிளே, ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்ஸ், ஜிஎஸ்டி, GSTR 1. இப்போ நம்ம போட்டதுல பாத்தீங்கன்னா என்ன மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து டேலி வந்து நமக்கு சொல்லிடும். ஸோ உள்ள போனீங்க அப்படின்னா இங்க நம்பர் ஆஃப், அதாவது சார் இங்க டோட்டலா இங்க நமக்கு வந்துடும் டோட்டல் நம்பர் ஆஃப் வவுச்சர்ஸ் வந்து பீரியட் வந்து பாத்தீங்கன்னா எந்த பீரியட் கொடுத்துருக்கீங்க, இன்கம்ப்ளீட் மிஸ்மேட்ச். ஸோ இன்க்ளூட் டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா 0. ஸோ நம்ம போட்ட ஒரு என்ட்ரி தப்பு. ஸோ என்ன மிஸ்டேக்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள போனீங்கன்னா அதுவே மெசேஜ் வந்துடும் சார். மிஸ்மேட்ச் டாக்ஸ் அமௌண்ட் டேபிள் வைஸ் நீட்டிங் கொடுக்கல, ஏன்னா டாக்ஸ் வந்து நான் மேனுவலா தப்பா தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு சொல்லிடும். புரியுதுங்களா? இல்ல டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ், ஆஸ் பர் கால்குலேஷன் இவ்வளவு, நான் வந்து தப்பா 250 நான் கொடுத்துருக்கேன், டிஃபரன்ஸ் வந்து 12 ரூபா 50 காசு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியா எடுத்துரும். ஸோ யார் ஒருத்தர் எந்த டேட்டா என்ட்ரி போட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டது வந்து மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். ரெண்டாவது இந்த பார்ட்டிக்கு ஜிஎஸ்டி இல்ல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனா வந்துடும். ஸோ அவங்க தப்பா என்ட்ரி போட்டாலும் சரி, டாக்ஸ் தப்பா போட்டாலும் சரி, நமக்கு ஜிஎஸ்டிக்கு எடுத்துட்டு வராது. கிளியர் சார்? அதாவது இன்வென்ட்ரி இல்லாம யூஸ் பண்ண என்ன மிஸ்டேக்ஸ் வரும், ஜிஎஸ்டி இல்ல அப்படிங்கிறது. சப்போஸ் இல்ல சார் இது கரெக்ட் தான், ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் தான் அப்படின்னா நீங்க அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் கொடுத்துக்கலாம். நீங்க சாரி ஃபார் இன்டர்பர். சொல்லுங்க சார். GST 1ல வர பாதி முக்கியமான மிஸ்டேக்ஸ்ல இது ஒரு மிஸ்டேக் பிரேம். கண்டிப்பா என்ட்ரி போட்டுறாங்க, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஃபைல் பண்ணிடுறாங்க. பட் இந்த இது மிஸ்டேக்ஸ் சார் பார்க்காதனால கண்டிப்பா சார் சார் சொன்னது வேலிட் பாயிண்ட். நிறைய பேர் என்னன்னா சரி ஓகே சார் எல்லாம் அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் கொடுத்துறாங்க. இது ஒரு வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம்னா திரும்ப ரிவர்ஸ் பண்ண முடியாது. அது கதிரவன் சார் நிறைய டைம் இங்க சொல்லியிருக்காரு. சரிங்களா? சோ இது வந்து இதுல டவுட் இருந்தா கேட்கலாம் சார், இல்ல வித் இன்வென்டரியோட உங்களுக்கு நான் சொல்றேன். சரி ஓகே, நான் வித் இன்வென்டரியோட உங்களுக்கு காமிக்கிறேன். சோ அடுத்து என்னன்னா இன்வென்டரி இன்ஃபோ, ஸ்டாக் ஐட்டம் கிரியேட். பிரேம் சார் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் ப்ரீவியஸ் ஸ்கிரீன் போங்க. அதுல அந்த ஜிஎஸ்டி நம்பர் இல்லாம இருந்து இல்லையா? ஆமா சார். அத வந்து அந்த இடத்துல போடணுமா இல்ல பார்ட்டி லெஜர்ல போய் மாத்தணுமா? அங்கேயும் மாத்தலாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிஎஸ்டி இருக்குன்னா ஏதோ ஒரு ஜிஎஸ்டி நம்பர் சொன்னீங்கன்னா அதுலயே போடலாம். இல்ல நீங்க அந்த ஜிஎஸ்டி இல்லாத பார்ட்டில ரிப்போர்ட் எடுக்கணும்னா நம்ம தனியா பாத்துக்கலாம். டிஸ்ப்ளே டிஸ்ப்ளே ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்ஸ் ஜிஎஸ்டி GSTR 1. சார் கொஞ்சம் அது வரீங்களா அட்மிட் பண்ணிருக்கோம். ஓகே, இதுல போயிட்டு ஏதோ ஒரு ஜிஎஸ்டி நம்பர் சொல்லுங்க சார். என்ன சார்? 33 AT டெல்லி DPS AD தானே சார்? திருப்பூர் T சார். ஓகே. டெல்லி D. ஓகே. பழனிசாமி P. ஓகே. S 89
33 N N 1 Z1. Z1. ஓகேவா சார்? ஓகே. இதை கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணீங்கன்னா இப்ப அடுத்தது போயிருச்சுங்களா? உங்களுக்கு ஒன்லி டிஃபரன்ஸ் இது மட்டும் தான் காமிக்குதுங்களா? இதையும் அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் கொடுத்துட்டு அப்படின்னா ரிட்டர்னுக்கு எடுத்து பிரேம், இதுல இன்னொரு டவுட். இப்போ இந்த ஜிஎஸ்டி நம்பர் போறோம் இல்லையா, இது வந்து இந்த மாசத்துக்கு மட்டும் எடுத்துக்குமா இல்ல டோட்டலா எல்லா மாசத்துக்கும்? இங்க எல்லாத்துக்கும் எடுத்துக்கும் சார். இங்க வந்து எல்லா மாசத்துக்கும் எடுத்துக்கும். ஆமா, அடுத்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கும். நீங்க அடுத்த என்ட்ரி போட்டீங்கனாலுமே உங்களுக்கு எடுத்துக்கும். ஹலோ சார், சொல்லுங்க சார். இங்க அப்டேட் ஆயிடுச்சு பாருங்க. சொல்லுங்க சார். இப்போ அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து என்ட்ரி போறோம்னு வச்சுக்கோங்க, லெட்ஜர் என்ட்ரி. சரிங்க சார். அன்ரிஜிஸ்டர்ட் இங்கே கொடுத்துடலாம் சார். நீங்க அன்ரிஜிஸ்டர்ட் அப்படின்னா நீங்க பார்ட்டி கிரியேட் பண்ணும்போதே வந்து அன்ரிஜிஸ்டர்ட் கொடுத்துக்கலாம் சார். அது ஆட்டோமேட்டிக்கா B2C ல போயிடும். B2C க்கு போயிருங்களா ஆட்டோமேட்டிக்கா? அது B2C போயிடும் சார். ஓகே சார், ஓகே. ஓகே சார். இத வந்து நம்ம இன்னும் டீடைலா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே கிளாसेसல வந்து நம்ம இன்னும் மோர் டீடைலா பார்க்கலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா இன்வென்டரி மாஸ்டர்ஸ் வைஸ். சோ வித் இன்வென்டரியோட எப்படி சார் யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்வென்டரி இன்ஃபோ இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்டாக் ரேட்டுல நம்ம கொடுத்திருப்போம். குரூப்ல போனீங்கன்னா யான் குரூப் வைக்கிறோம். இதுல வந்து நீங்க பர்டிகுலர், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு குரூப் வைஸ் வச்சிருப்பாங்க. நம்ம இண்டிவிஜுவல் ஐட்டமா கொடுக்க தேவையில்லைனாலும் குரூப்ல போய் கொடுத்துக்கலாம். நிறைய பேர் என்னன்னா குரூப்லயும் கொடுப்பாங்க, ஸ்டாக் ரேட்டுலயும் கொடுப்பாங்க, சேல் லெஜர்லயும் கொடுத்துருப்பாங்க. அப்ப டேலி வந்து எதை எடுத்துக்கும்? சோ அந்த இடத்துல என்னன்னா கால்குலேஷன் வேற மிஸ்டேக் வரும். சோ அதனால எங்க கொடுக்குறீங்களோ அது கிளாரிட்டியா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேடிங் கம்பெனி இன்வென்டரி நிறைய யூஸ் பண்றாங்க அப்படின்னா சோ அந்த இடத்துல வந்து குரூப் யூஸ் பண்ணுங்க. இல்ல மேக்ஸிமைஸ் வந்து இப்போ இன்வென்டரி லிமிட்டடா தான் இருக்கு அப்படின்னா ஐட்டம் வைஸ் நீங்க கொடுங்க. இல்ல இன்வென்டரி யூஸ் பண்ணல சார் அப்படின்னா லெஜர் வைஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த குரூப்ல வந்து நமக்கு வேண்டியது இல்லை. சோ இந்த ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் கிரே ஃபேப்ரிக் நான் கொடுக்குறேன். சோ இங்க வந்து நம்பர்ஸ் as it is. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. இப்போ கேஜிஎஸ் அப்படின்னா இங்க கிலோகிராம் நம்ம கொடுப்போம். சோ இங்க வந்து இங்க நீங்க கிலோகிராம்ங்கறத இதை எடுத்துக்கும். சோ இதுதான் வந்து ஜிஎஸ்டிக்கு எடுத்துக்கும். டிசிமல் பிரைசஸ் 3 அப்படிங்கறத நம்ம கொடுத்துக்கலாம். இது கொடுத்துட்டு சோ இங்க ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஜிஎஸ்டி அப்ளிகபிள் அப்படிங்கிறது. சோ இங்க கொடுத்தீங்கன்னா செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் எஸ் கொடுத்துட்டு இங்க ரைட் சைடுல டாக்ஸ் ரேட் ஹிஸ்டரின்னு சொல்லிருக்கு. நிறைய பேர் என்னன்னா இங்க கொடுத்துட்டு திரும்ப ரேட் அதான் மாறுச்சு அப்படின்னா டேட் காமிக்கும். இங்க நீங்க கொடுக்கறது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல். இங்க வந்து 14 இருந்து 14 கொடுத்தீங்கன்னா அதுவே எடுத்துக்கும். டிஸ்கிரிப்ஷன் ஃபேப்ரிக் அப்படி நீங்க கொடுத்துக்கலாம். சோ HSN நீங்க HSN வந்து நீங்க கொடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா டம்மியா நான் கொடுக்குறேன். ஆன் வேல்யூ டாக்ஸபிள். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா செட் ஆர்டர் டாக்ஸ் ரிலீஸ் இருக்கு. எஸ் கொடுத்தீங்கன்னா சோ 5% அப்படின்னா அதுவே வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அதே எடுத்துக்கும். ஐஜிஎஸ்டி 5% உங்களுக்கு எடுத்துக்கும். சப்போஸ் இந்த ரேட் வந்து இப்போ வந்து 10% மாறுதுன்னா எந்த டேட்ல மாறுதுன்னு இங்க தான் கொடுக்கணும். இதுக்கு ப்ரீவியஸா போய் இதில் நீங்க ஆல்டர் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5% இருக்குது வந்து 12% மாறி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 17ல மாறி இருக்கு சேம் அதே ஃபேப்ரிக். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. இங்க போய் நீங்க 12% கொடுக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி டேட் வரைக்கும் 5 எடுத்துக்கும். ஆஃப்டர் 1 ஜூலைக்கு மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா 12% எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இது வேணா நம்ம ஒண்ணு மட்டும் நான் கொடுக்குறேன். அதோட சொல்லி அக்செப்ட் பண்ணிருங்க சார். ரிக்வெஸ்ட் வந்துட்டு ஓகேங்களா? ஸோ இப்போ ஐட்டம் லெவல் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ போய் நான் வவுச்சர் என்ட்ரி போடுறேன் வித் இன்வென்டரியோட. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து சேல் லெஜர்லயும் நான் கொடுத்துருக்கேன், இப்போ ஐட்டத்துலயும் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் அதே ஆர்கே காட்டன் வெளியே வந்துடுறேன். அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் ஆர்கே காட்டன். ஸோ அங்க நம்ம ஜிஎஸ் நம்பர் கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா இங்க எடுத்துக்கிச்சு. தென் வந்து சேல் லெஜர் இங்க என்ன பண்ணிருக்கேன், ஆல்ரெடி முதல்ல நான் சேல் லெஜர்லயும் கொடுத்துருக்கேன். ஸ்டாக் ஐட்டம் கிரே ஃபேப்ரிக் நான் 100 கிலோ கொடுக்குறேன். இது வந்து நிறைய பேர் நீங்க இன்க்ளூடிங் டாக்ஸோட போய் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஸோ டோட்டலா வந்து 10,000 சார் அப்படின்னா நீங்க அந்த டாக்ஸ் நம்ம இதுல போட்டுக்கலாம். ஸோ இங்க வந்து 10,000 கொடுத்தீங்கன்னா அதே வந்து டாக்ஸ் பிரிச்சு எடுத்துக்கும். இப்போ 10,000 என்ன பண்ணேன்.
ஸோ அதே வந்து டாக்ஸ் பிரிச்சு எடுத்துக்கும். ஸோ கீழே வந்து சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. இப்போ எப்படி சார் ஆல்ரெடி சேல் லெஜர்லையும் கொடுத்துருக்கீங்க ஆனா எடுத்துச்சல சார் அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி வந்து இங்க சேல் லெஜர் நம்ம கொடுத்துட்டோம், அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கும். ஆனா ஐட்டம் பேஸ் பண்ணி எடுத்துக்காது. இப்போ நான் இந்த ஐட்டத்துல வந்து 6% கொடுத்தா அப்படின்னா இந்த சேல்ஸ் லெஜர் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கும். ஸோ நான் அக்செப்ட் பண்றேன். சரிங்களா? இப்போ என்ன பண்றேன், நான் இன்னொரு ஐட்டம் நான் கிரியேட் பண்றேன். சேம் அதே ஆர்கே காட்டன் சேல் லெஜர் 5 கொடுத்துருக்கோம். இன்னொன்று வந்து யான் நம்ம கொடுத்துருக்கோம். நான் கொடுக்குறேன், யான் நான் கொடுக்குறேன். இது வந்து ஐட்டத்தில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்றேன் 12% அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஆல் டெல்ல சேம் அதே 1.4ல யான் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்க வந்து நான் 12% கொடுக்குறேன். சேம் அதே வந்து ஒரு 500 kg 25,000 அப்படின்னு எடுத்துக்கோம். சாரி, $10,000 போடுறேன். ஸோ ரேட் வரும்போது 4 lakhs. சிஜிஎஸ்டியில் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ உங்க டாக்ஸ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 தான் எடுத்துருக்கு. ஆனா நான் ஐட்டத்தில் என்ன கொடுத்துருக்கேன், 6% கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இன்வென்ட்ரி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேல் லெஜர்ல வந்து நம்ம இங்க வந்து நீங்க இதை எடுத்துட்டா மட்டும்தான் ஐட்டம் லெவல் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்க எடுத்துட்டு கால்குலேட் பண்ணீங்கன்னா வெளியே வந்துட்டு திரும்ப எகைன் ஆர்கே காட்டன் நான் கொடுக்குறேன். சேல்ஸ் லெஜர் யான் CGST 2.5 கொடுத்துருக்கோம். இங்க வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் சிஜிஎஸ்டி. நிறைய பேர் என்ன இதே மாதிரி இதே லெஜர்ல ட்ரை பண்ணுவாங்க. சிஜிஎஸ்டி at 6%. So duties and tax, CGST, central tax 6%. படிச்சுங்களா? அதே மாதிரி SGST at 6%. Duties and tax na GST, state tax 6. So automatically இது எடுத்துக்கும். இப்போ நம்ம ரிப்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ப்ளே status reports GST GSTR1. ஸோ இதுல என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நாம சேல்ஸ் லெஜர்ல வந்து ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னு வரும். ஏன்னா ஒரு என்ட்ரி வந்து ஒரு டாக்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம், அதனால உங்களுக்கு அந்த மெசேஜ் காமிக்குது 10,000 உண்டான ரேட் வருதுங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஐட்டம் லெவல் வச்சு என்ட்ரி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி தான் 3B. அதே மாதிரி நிறைய பேர் ஸ்டாக் குரூப்லயும் கொடுத்துருப்பீங்க. GSTR1, GSTR2 and 3B. இப்போ நான் 3B உங்களுக்கு காமிக்கிறேன். 3Bல போனீங்கனாலும் சரி, ஸோ இதுலயும் வந்து அந்த மிஸ்டேக்ஸ் காமிச்சிடும். சரி, என்ன வந்து டாக்ஸ் ரேட் கொடுக்காம இருக்கிறீங்க, சேல்ஸ் டாக்ஸ் அப்பெல்லாம் என்ன அப்படிங்கிறது இங்க நம்ம மென்ஷன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் எடுத்துட்டு வரும். இல்ல இந்த லெஜர் வந்து எனக்கு வேண்டாம், நான் எக்ஸ்க்ளூட் கொடுக்குறேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் சரி எக்ஸ்க்ளூட் கொடுத்துடலாம். சரிங்களா சார்? ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் இருக்கு சார். F2ல பாத்தீங்கன்னா ரவுண்டட் ஆஃப் வந்து எப்படி வேல்யூ அட்ஜஸ்ட் பண்றது. ஸோ இது வந்து மோர் டீடைல்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு மோர் டீடைலா உங்களுக்கு லைவா இதுல இருந்து எப்படி JSON ஃபைல் எடுத்து எப்படி பண்றது, தென் 3B வந்து எப்படி ஆட்டோமேட்டிக் அப்லோட் பண்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3B வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நிறைய பேர் டாக்குமெண்ட் நம்பர் வரலைங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்போர்ட்ல நீங்க கொடுக்கும்போது இங்க வந்து JSON இன்டர்மீடியட் ஃபார்மேட் இருக்கும். ஸோ JSON ஃபைல் எடுக்கலாம். இல்ல எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட்ஷீட்ல இதுல இருந்து எப்படி பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். இது மாதிரி வந்து சின்ன சின்ன டிப்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு சார். ஸோ அது எல்லாமே வந்து
நம்ம கமிங் ஃப்ரைடேல மோர் டீடைலா லைவ் என்ட்ரியா வந்து என்ன டீடைலா நம்ம பார்க்கலாம் சார். இதுல டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம் சார். அதே மாதிரி ஜிஎஸ்டி பார்ட்டி வந்து யாருக்கெல்லாம் இல்ல அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இதுல வந்து எக்ஸம்ப்டட் சேல் வந்துச்சுன்னா எப்படி சார் ஆட்டோமேட்டிக்கா அது எக்ஸம்ப்டட் சேல் வந்து லைசன்ஸ் சேல் எல்லாம் பண்றோம் இல்லைங்களா? ஆமாங்க சார். இப்ப அது வந்து சார் உங்க நேம் சார், சாரி சார், உங்க நேம் சார்? பாரதிங்க, பாரதி. பாரதி சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இப்ப அதுல வந்து இன்வாய்ஸ் வைஸா நம்ம கொடுக்கறது இல்ல, நெட்டா என்ன எவ்வளவு அந்த மந்த் சேல் பண்ணிருக்கோம்னு சொல்லி தான் நம்ம கொடுக்குற எக்ஸம்ப்டட். அதான் சார், வித் இன்வென்டரி யூஸ் பண்றீங்களா சார், வித்அவுட் இன்வென்டரி? இல்ல வித்அவுட் இன்வென்டரிங்க. வித்அவுட் இன்வென்டரி நம்ம லெட்ஜர்ல கிரியேட் பண்ணிக்கலாம் சார். நான் சொல்லிருந்தேன்ல சார், அக்கவுண்ட்ஸ் அதுல லெட்ஜர் கிரியேட்ல இங்க எக்ஸம்ப்டட் சேல்ஸ், எக்ஸ்போர்ட் சேல்ஸ் எக்ஸம்ப்டட்ங்களா? அதான் பல எக்ஸம்ப்டடுங்க. அது என்ன எக்ஸம்ப்டட் சேல்ஸ் அப்படினா இங்க பாருங்க, சேல்ஸ் கொடுத்துட்டு இங்க வந்து சேல்ஸ் எக்ஸம்ப்டட் கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா அது அந்த பிக் பண்ணக்குள்ள டோட்டல் இன்வாய்ஸ் வைஸ் பிக் பண்ணுங்களா இல்ல நெட் டோட்டல் பிக் பண்ணும், மந்த்லி சேல் மட்டும் பிக் பண்ணுமா? சார் இது வந்து நீங்க அதுல வந்து சேல்ஸ் எக்ஸாம் கொடுத்தீங்கன்னா டாக்ஸ் பிரிச்சு போட முடியாதுல்ல சார். டோட்டல் வேல்யூ தான் சார் உங்களுக்கு எடுக்கும். டோட்டல் வேல்யூ தான் வரும். டோட்டல் வேல்யூ தான். ஓகே சார், ஓகே. ஓகே சார், வேற டவுட் இருந்தா கேட்கலாம். கதிரவன் சார் ரெடிங்களா? எஸ் பிரேம். சார் டவுட் இருந்தா கேட்கலாம். பிரேம் ஒரு டவுட், 2-3 டவுட் வந்திருக்கு பிரேம். சார் தியாகராஜன் சார். சார் சொல்லுங்க சார், தியாகராஜன் சார் சொல்லுங்க. சார் இவி பில் இதுல என்ட்ரி பண்ணலாம் சார்? தாராளமா பண்ணலாம் சார். நீங்க நமக்கு என்ட்ரி போடும்போது காமிக்கிறேன் சார். ஓகே. ஏன்னா அதுல நீங்க ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க அதுலயே வேல்யூ செட் பண்ணிக்கலாம். அந்த 1 lakh வேல்யூ போட்டோம் பாத்தீங்களா? ஆமா. சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் இவே பில் இருக்கும். ஓகே. சோ இதுல இருந்து நீங்க எடுத்துட்டு அப்லோட் பண்ணி நீங்க இவே பில் ஜெனரேட் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். ஓகே ஓகே தேங்க் யூ. சொல்லுங்க சார், கதிரவன் சார். டவுட் எதாவது கிடைக்கும் சார்? நீங்க இருங்க, மத்தையும் கேட்கட்டும், அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். மத்தையும் கேட்கட்டும் சார். வேற டவுட் இருக்கா சார்? யாரும் பேசலையே. ஓகே, இப்போ கிளியர் நினைக்கிறேன். சொல்லுங்க சார். இந்த டாக்ஸ் ரேட் மிஸ்மேட்ச் எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஓ, சாட்ல வந்திருக்கா? சாரி. ஆமா, சாட் பாக்ஸ்ல வந்திருக்கு. டாக்ஸ் ரேட் வந்து அந்த டாக்ஸ் ரேட் டிஃபரன்ஸ் வந்து இல்ல பிரேம். அது சார் அதுல வந்து என்னன்னா நம்ம அத சொல்றது பாத்தீங்களா, ஒண்ணா எய்தர் நீங்க வந்து இன்வென்டரி இல்ல அப்படின்னா சேல் லெஜர்ல கொடுக்கணும். நம்ம வித் நம்ம இன்வென்டரியோட யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா சேல் லெஜர்ல போய் அந்த ஆப்ஷன் எடுத்துட்டா போதும், அதை வந்து எக்ஸ்க்ளூஷன் கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த எரர் வந்திருக்கு, எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா எய்தர் வந்து இந்த லெஜர் வந்து நம்ம வந்து சேல்ஸ் டாக்ஸபிள் கொடுத்து க்ளோஸ் பண்ணலாம் ஆப்ஷன் 1. ஏன்னா அதுக்குண்டான வேல்யூ என்ன, ஐஜிஎஸ்டி என்ன அப்படிங்கறது சொல்லி கொடுக்கணும். இல்ல சார் நான் சேல் லெஜர் வந்து யூஸ் பண்ணலாம், ஒன்லி வந்து ஸ்டாக் ஐட்டம் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னா எக்ஸ்க்ளூட் வவுச்சர்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து நம்ம இது பண்ணலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்ப நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க, லைக் இன்வென்டரி யூஸ் பண்றீங்களா இல்ல இன்வென்டரி யூஸ் பண்ணாம யூஸ் பண்றீங்களா, ஸோ அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் கேட்டார் பாத்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் லெஜர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சார், எக்ஸ்போர்ட் சேல்ஸ் வந்து அப்படியே அப்லோட் பண்ணலாமான்னு கேக்குறாரு. ஜிஎஸ்டி ஆர் 1 பண்ணலாம் சார், பண்ணலாம் சார். ஸோ இது எல்லாம் தான் சார் நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டீடைலா வந்து என்ன பண்ண முடியும். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு சார். நீங்க வந்து இப்போ எக்ஸம்ப்டட் இருக்கு, ஒரே என்ட்ரில மல்டிபிள் டாக்ஸ் எப்படி போடுறது, ஐஜிஎஸ்டி பில் எப்படி போடுறது, அதுல என்ன மிஸ்டேக்ஸ் வரும், ஆர்சிஎம் இருக்குது, இன்னும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி போனீங்கன்னா நிறைய இருக்கு சார். ஸோ இது வந்து மெயினா வந்து நம்ம இன்னைக்கு பாக்குறது. ஸோ காமனா என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பாக்குறோம். ஏன்னா அது என்ன எடுத்தோம்னா இன்னும் நிறைய எடுக்கலாம் சார். அப்கமிங்ல கண்டிப்பா எடுப்போம் சார். ஸ்பெஷலா ஒரு சில கேசஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில இது இவே பில் எப்படி சார் பண்றது டாலியில இருந்து, இல்ல ஜேஎஸ்என் ஃபைல் எப்படி சார் அப்லோட் பண்ணி பாக்குறது, வித் நிறைய பேர் டாக்குமெண்ட் நம்பர் அதுல எப்படி சார் வர்றது, இது மாதிரி நிறைய இருக்குங்க சார். ஸோ அதெல்லாமே டீடைல்டா பார்க்கலாம் சார். அடுத்தது சார் பிரேம், அவ்வளவுதான் பிரேம், வேற ஒண்ணும் இல்ல. ஆர்சிஎம் என்ட்ரி ஆர்சிஎம் கேட்டிருக்காங்க. சோ அதையும் ஃப்ரைடே அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆர்சிஎம்ல எப்படி என்ட்ரி போடணும், அதுக்கு நீங்க எப்படி டாக்ஸ் கட்டணும், அது ஃபைல் பண்றது எப்படிங்கிற டீடைல் எல்லாமே வந்து ஃப்ரைடே அன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவ் சார். கிட்டத்தட்ட மோர் தென் 35 எரர்ஸ் வந்து ஜிஎஸ்டிஆர் 1லயும் 3Bலயும் இவே பில்லையும் வரும் சார். ஸோ அந்த 35 எரர்ஸ் நீங்க எப்படி எல்லாம் வராம பண்ணலாம், அதுக்கு என்னென்ன என்ட்ரிஸ் போறதை பத்தி டீடைல் செஷன்ஸ் இருக்கு ஃப்ரைடே. ஸோ அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் சார். கேஎம் தியாகராஜன், ஐ அம் கேஎம் கோ ராணிப்பேட்டா. என்ன சார் புரியல ஒரு மெசேஜ். இல்ல ராணிப்பேட்ல இருந்து வந்திருக்கேன். ஓகே ஓகே ஓகே, சாரி. ஓகே, थैंक यू. பண்ணிட்டேன் சார். கண்டிப்பா கிரியேட் பண்ணி காமிக்கலாம் சார். செப்பரேட்டா நான் பண்ணி காமிக்க சொல்றேன் சார். ஓகே சார். கதிரவன் சார். ஓகே பிரேம். ஓகே சார். பிரேம், இது ஹெச்எஸ்என் வைஸ் சம்மரி எடுக்கலாமா? தாராளமா எடுக்கலாம் சார். தாராளமா எடுக்கலாம். இங்க உள்ள போனீங்கன்னா ஸ்கிரீன் தெரியுது பாத்தீங்களா, ஹெச்எஸ்என் சம்மரி. ஜிஎஸ்ஆர் 1ல போனீங்க அப்படின்னா ஹெச்எஸ்என் வைஸ் சம்மரி நீங்க எடுக்கலாம் சார். இன்னும் நிறைய இருக்கு சார். இதுல போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன், B2B எப்படி இருக்குது, டெபிட் நோட் எப்படி, கிரெடிட் நோட் எப்படி, எல்லாமே எடுக்கலாம் சார்.
ஓகே எல்லாமே ஓகே நம்ம டீடைல்டா வந்து பார்க்கும்போது நம்ம ஃப்ரைடே வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். பேங்க்ல Okay. பணம் இருக்கிறத தவிர எல்லாமே எடுக்கலாம் ரகு சார். சரி 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 எல்லாமே சார் உங்களுக்கு ஃப்ரைடே அன்னைக்கு சார் A to அது Z. பேங்க்ல எடுக்கணுங்கிறது இல்ல சார். நீங்க டாலில என்ட்ரி போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்க நெட் பேங்கிங் வந்துரும். ஓகே ஓகே ஜஸ்ட் நீங்க அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா போதும் எங்களுக்கு பேமெண்ட் வந்துரும். சரி 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 பிரேம் ரகு சார், ஜிஎஸ்டில டே டு டே கம்ப்ளைண்ட்ஸ் ஆயிட்டே வருது. ஸோ உங்களுக்கு எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் சிங்கிள் விண்டோவில் டேலியில் ஆப்ஷன்ஸ் அப் டு டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. விர்ச்சுவல் யூசர்ஸ் கொடுத்துருக்காங்க, மொபைல் யூசர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரைடே செஷனில் யூ கேன் லேர்ன் இட் ஆல் கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் டேலியை வந்து ஈஸியாக 3 hours வித் லைவ் டெமோவோட தெரிஞ்சுக்கலாம் சார். ஸோ ஓகே சார், கட்டாயமா கட்டாயமா. தேங்க்யூ சார். கதிரவன் சார், யூ கேன் ப்ரோசீட் சார். ஓகே சார், நிறைய பேர் ஒரே நிமிஷம் சார். சார் உங்க கதிரவன் சார் நிறைய டிப்ஸ் கொடுக்குறாரு. நீங்க பென் பென்சில் அதை பேர் நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு நோட்டு பென் வச்சுக்கோங்க சார். இல்லைன்னா ஒரு வேர்டு மாதிரி எடுத்துட்டு நீங்க நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு மீட்டிங்லயும் வந்து நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க பாயிண்ட்ஸ் ரீட் அவுட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாலேஜும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அடுத்த கிளாஸ் என்ன, அதாவது நெக்ஸ்ட் மீட்டிங் பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன டாபிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்களும் ஒரு சஜஷன் வச்சீங்கன்னா மோர் ஈஸியா இருக்கும் சார். தேங்க்யூ கதிரவன் சார், யூ கேன் கோ அஹெட் சார். பிரேம் கொஞ்சம் அட்மிட் பண்ணிடுங்க. ஓகே சார். ஓகே, குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இப்போ கடந்த 1ஆம் தேதி வந்து நம்ம ஜிஎஸ்டி 3 years கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 4th இயரை செலிப்ரேட் பண்றோம். ஸோ இந்த லாஸ்ட் 3 yearsல நம்மளுக்கு நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஸோ அந்த பிரச்சனையை எப்படியெல்லாம் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். வித் லைவ் டெமோவோட கொடுக்குறேன். உள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ உடனே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கடந்த 30/6 அன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. வந்த உடனே நைட்டோட நைட்டா அடுத்த நாள் காலையில நம்ம போர்ட்டலை ரெடி பண்ணி நம்மளுக்கு ஃபைல் பண்றதுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு மாசம் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் பெண்டிங் வச்சுட்டோம். இந்த 4 மாசத்துல நம்மளுடைய டியூ டேட்ஸ் என்ன, அதுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் வரும், அதுக்கு எப்போ லேட் ஃபீ கட்டணும் அப்படிங்கிற ஒரு சார்ட் இது ஒரு போட்டோ எடுத்துக்குங்க. இது வந்து எபோவ் 5 crores அவங்க டீலர்ஸ்க்கு உண்டான டியூ டேட்ஸ். ஸோ இதுல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, எந்த விதமான டியூ டேட்டையும் அவங்க வந்து மாத்துல, சேம் டியூ டேட் தான் 5 crore எபோவ் டீலர்ஸ்க்கு. பிப்ரவரிக்கு 23, மார்ச்க்கு 24, ஏப்ரலுக்கு 25, மேக்கு 26, ஜூனுக்கு 27, ஜூலைக்கு 28. ஸோ நாம இப்போ என்னன்னா எந்த மாசத்துல இருக்கிறோம்னா ஜூலைல இருக்கிறோம். எபோவ் 5 crore டீலருக்கு வர 20ஆம் தேதி நம்ம ஜூனுக்கு ஃபைல் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம 30/9 வரைக்கும் லேட் ஃபீ இல்லாம ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கன்செஷன் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த 6 மாசத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து லேட் ஃபீ இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய லேட் ஃபீ எந்த தேதியிலேருந்து கால்குலேட் ஆகும்னு பார்த்துக்குங்க. 21ஆம் தேதியிலேருந்து கால்குலேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மார்ச் மாதம் ரிட்டனை இன்னைக்கு 27ஆம் தேதி ஃபைல் பண்ணீங்கன்னா, ஸோ அதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற டோட்டல் டேஸுக்கும் நீங்கள் லேட் ஃபீ கட்ட வேண்டி வரும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். ஸோ 15 days வரைக்கும் டிலே இன்ட்ரெஸ்ட், நோ இன்ட்ரெஸ்ட் அப் டு டேட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்துக்கும் கொடுத்துருக்கான். பிப்ரவரிக்கு பார்த்தீங்கன்னா 4/4, மார்ச்சுக்கு 5/5, ஏப்ரலுக்கு 4/6. அது வரைக்கும் தான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரீ கொடுத்துருக்கான். பின்னாடி இருக்கிற 3 மாசத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் நோட்டிஃபைடு பண்ணல. ஸோ அந்த 9% ஸ்லாபும் இதுல கொடுத்துருக்கான். இது ரெண்டும் விட்டுட்டீங்கன்னா நீங்க 18% எந்த தேதியிலேருந்து கட்டணும்னு கொடுக்குறான். ஸோ மறக்காம இது இந்த ஸ்லைடை வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு 6x12 ரிட்டனுக்கு நம்ம டியூ டேட்டை பார்த்து ஃபைல் பண்ணணும். இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க சிஸ்டத்துல வச்சுக்கோங்க, இல்லை பிரிண்ட் அவுட் டேபிள்ல வச்சுக்கோங்க. இது வந்து எபோவ் 5 crore. இப்போ பிலோ 5 crore இது வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்குன்னா மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தெலுங்கானா அவங்களுக்கு உண்டான லேட் ஃபீ இன்ட்ரெஸ்ட் உண்டான டியூ டேட் சார்ட் இது. ஸோ இதுக்கும் என்னன்னா இந்த டியூ டேட் எதுவுமே மாத்தல. கன்செஷன் டேட் வந்து 30/9 கொடுத்துருக்கான். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ 3 மாசத்துக்குள்ள நம்மளுடைய இந்த அத்தனை ரிட்டனையும் ஃபைல் பண்ணணும். அப்படி இல்லை அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா லேட் ஃபீ வந்து அந்தந்த டியூ டேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் எது வரைக்கும் நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டாம் அப்படின்னா மார்ச் மாசத்துக்கு 3/7. ஸோ நேத்தோட மார்ச் மாதத்தோட டியூ டேட் முடிஞ்சுது. அடுத்த மாசம் 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஏப்ரலோட டியூ டேட் முடிய போகுது. ஸோ இந்த மாசத்துல 2 டியூ டேட் முடிய போகுது பிலோ 5 crore டீலருக்கு. இது முடிஞ்சிருச்சுன்னா நீங்க இன்ட்ரெஸ்ட் வந்து 30/9 வரைக்கும் 9% கட்டணும். இந்த 30/9க்குள்ள இந்த 6 மாச ரிட்டனை உங்களால் ஃபைல் செய்யவில்லை, முடியவில்லை என்றால் 1/10 18% இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டும். ஸோ இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
சார் கதிரன் சார் ஒரே நிமிஷம் Yes. சார். இப்போ நிறைய பேர் சிஸ்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் இதுல எடுத்துக்கலாம் சார். பிரிண்ட் ஸ்கிரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நிறைய பேர் தெரியுமா சார், இல்லை நம்மளுக்கு எதாவது பண்ணி காமிக்கணுமா? நீங்க பிரிண்ட் ஸ்கிரீன் உங்க அதாவது கீபோர்ட்லயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். கதிரன் சார். சார் சொல்லிருங்க, தெரியல அது என்னன்னு விவரம் தெரியல. ஓகே ஓகே சார். நீங்க போன்ல பாக்குறீங்களா சிஸ்டத்துல பாக்குறீங்களா சார்? மொபைல் சார். மொபைல்ல பாக்குறீங்களா? இல்ல சார், நான் கம்ப்யூட்டர்ல பாக்குறேன் சார். நான் ரெண்டுக்கு டிப்ஸ் சொல்றேன். மொபைல்ல பாக்குறவங்களுக்கு நான் ஒரு சிம்பிள் டிப்ஸ் சொல்றேன். ஒண்ணும் வேண்டாம், ஒவ்வொரு போன்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஷேர்னு ஒண்ணு இருக்கும், இல்லைன்னா ஸ்கிரீன் ஷாட்னு இருக்கும். ஜஸ்ட் ஒரு உங்க 3 விரலை வச்சு இழுத்தீங்கனாலே இது அப்படியே நீங்க ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்களோ அந்த மாதிரி எடுத்துடலாம். ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. சிஸ்டத்துல பாக்குறத பத்தி இப்ப பிரேம் சொல்லுவார். ஓகே சார், நான் ஸ்கிரீன் ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன் சார். ஓகே பிரேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சார், இப்போ என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு எல்லாம் தெரியுதா சார்? தெரியுது சார். ஸோ இப்போ இதை வந்து நீங்க அந்த கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்கிரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் சார். PRTSCRSYSRQன்னு இருக்கும் சார். எல்லா கீபோர்ட்லயும் கண்டிப்பா இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வேர்டு ஏதோ ஓப்பன் பண்ணிக்கங்க. வேர்டு இல்ல ஏதோ ஆப்ஷன்னாலுமே இப்போ நீங்க மீட்டிங் எடுக்குது அப்படின்னா நீங்க வந்து Ctrl V கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் அப்படியே இங்க பேஸ்ட் ஆயிடும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒவ்வொரு டிப்ஸ் அவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா, போட்டோ எடுத்துக்கங்க, இந்த மாதிரி ஒரு வேர்டு போட்டுட்டு இந்த வாரம் மீட்டிங் உண்டானது ஸோ ஃபைல் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவாஸ் வந்து ஸோ இன்னைக்கு மீட்டிங்கு ஸோ 4/7/2020 ட்ரெயின் மீட்டிங் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சரி, நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன் சார். உங்க கீபோர்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கிரீன் இருக்கு. இப்போ நான் வேற ஸ்கிரீன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 3B ரிப்போர்ட்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அடுத்து GSTR 1 இதுல உள்ள போயிட்டு பிரிண்ட் ஸ்கிரீன் உங்க கீபோர்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும் சார். அந்த பட்டன் ஒரு தடவை பிரஸ் பண்ணுங்க, இல்ல 2 தடவை பிரஸ் பண்ணிட்டு நீங்க வேற எதுல வேணா பேஸ்ட் பண்ணலாம் சார். வேர்டு, எக்ஸல், பெயிண்ட், ஸோ அந்த மாதிரி என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும் சார். இது GSTR 1, இது GSTR 1. அடுத்து 3B நான் எடுக்கிறேன். இப்போ 3B இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டேலியில டவுட் சார், எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க பிரிண்ட் ஸ்கிரீன் எடுத்து கூட நீங்க எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பலாம், இது அனுப்பலாம். இது வந்து நீங்க டைரக்டா வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நீங்க யூஸ் பண்ணலாம் சார். ஸோ வாட்ஸ்அப்ல போயிட்டு நீங்க ஆல்ரெடி சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா ஸோ எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம வந்து ஈஸியா வந்து சேம் இதே பிரிண்ட் ஸ்கிரீன் நீங்க எடுத்து அனுப்பலாம் சார். மெயினா நீங்க வேர்டு, எக்ஸல் இந்த ஆப்ஷன்ஸ் தான் பண்ணிக்கலாம் சார். ஸோ இது கிளியருங்களா சார்? என்ன வாட்ஸ்அப் லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி நீங்க எதாவது பண்ணிக்கலாம். அதே மாதிரி போன்ல பாத்தீங்க அப்படின்னா சார் சொன்ன மாதிரி அந்த 3 ஆப்ஷன் பண்ணலாம். ஒரு சில போன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட்மி போன்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட்னு ஆப்ஷன் இருக்கும். MI போன்ல மேக்ஸிமம் வந்து அதுல பாத்தீங்கன்னா இன்பில்டாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ சாம்சங் போன்ல வந்து நீங்க அந்த பவர் ஆஃப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இது நம்ம நெட் கனெக்ட் பண்ணாலும் அது இருக்கும். ஸோ இதுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சார். டவுட் இருந்தா கூட நம்ம அதுல லேட்டரா நம்ம क्वेश्चन செஷன்ல பாத்துக்கலாம் சார். கதிரன் சார் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே பிரேம். ஓகே பிரேம். ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஸோ 2 ஸ்லைடு பார்த்துட்டோம் சார். ஓகே, இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா லேட்டஸ்ட் அப்டேட்டு 1ஆம் தேதி வந்த அப்டேட்டு. கவர்மெண்ட் வந்து அழிச்சு விளையாடுறாங்க COVID-19னால. என்னன்னா ஆடியோ கிளியர் பிரேம்? ஹலோ சார் கிளியர் இருக்கு சார். ஓகே 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 ஓகே. நீங்க இது வரைக்கும் நம்ம MSMEன்னு உத்தியோக ஆதார ரிஜிஸ்ட்ரேஷன் நிறைய பேருக்கு எடுத்திருந்தோம், இல்லை எடுக்காம இருந்தோம். ஸோ இப்போ அதை வந்து கவர்மெண்ட் மாத்திட்டாங்க. நான் ஒரு 1 மந்த் பிஃபோரே ஒரு சொல்லியிருந்தேன். கவர்மெண்ட் சாம்பியன்ஸ்னு ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டகிரேட்டட் ஃபார் MSMEஸ்க்காக நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வெப்சைட்டை லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் உங்களுடைய சிறு குறு தொழிலுக்கு பதிவுகள் எடுத்திருக்கிறீர்களோ அல்லது புதிதாக எடுக்கணுமோ நீங்கள் 1ஆம் தேதி முதல் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் எனப்படும் இந்த போர்ட்டல் மூலமாக தான் நீங்கள் போய் எடுக்கணும். ஸோ அதை பற்றி அடுத்த டீட்டெயில் என்னன்னா இதுதான். இதை பற்றி தமிழில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அனைத்தும் ஆன்லைன் மூலமாக உங்களுடைய டேட்டாஸ் அத்தனையும் இன்டகிரேட். பிரேம் கொஞ்சம் ஆட் பண்ணிருங்க பிரேம், வரவங்க. பிரேம் பண்ணியாச்சு சார். ஓகே பண்ணியாச்சு. ஓகே ஓகே.
இதற்கு எந்த விதமான டாக்குமெண்ட்ஸோ ரெக்கார்ட்ஸோ எதுவுமே வேண்டியதில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டை மட்டும் பண்ணீங்கன்னா போதும். இதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கும். நிறைய பேர் பண்ணி நம்ம குரூப்பில் போட்டிருந்தீங்க. வெரி குட். பண்ணாதவங்க உடனடியாக இதை எடுத்துக்குங்க. ஸோ பழைய எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் இன்வேலிடு. 1ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சர்டிஃபிகேட் தான் நீங்கள் கொடுக்கணும். இதில் வந்து டைனமிக் கியூஆர் கோடு, பேன் கார்டில் எப்படி கியூஆர் கோட் கொடுத்துருக்கானோ, ஒரு கவர்மெண்ட் வந்து கியூஆர் கோட் பேசிஸில் உங்கள் பேன் டீட்டெயிலே உடனடியாக ஸ்கேன் பண்ணுற மாதிரி இந்த எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட்டுக்கும் கியூஆர் கோட் கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து இதன் மூலம் அமைச்சகத்தின் போர்ட்டில் உள்ள இணைய பக்கத்தையும் தொழிற்சாலை விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம். ஸோ ஒரு கியூஆர் கோடு மூலமா இமீடியட்டா உங்களுடைய டேட்டாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த டேட்டாஸ் வந்து பாப்புலேட் ஆகும். இதை வந்து ஒவ்வொரு தடவையும் ரெனியூவல் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் ஒரு டைம் எடுத்துட்டீங்கனாலே போதும். ஓகே, அடுத்து வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் என்னன்னா, 60 வருஷத்துல நம்ம சொல்லிட்டே இருப்போம் சார் இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டி எல்லாம் ஒன்னாயிரும் சார் ஒன்னாயிரும்னு. அதை வந்து இதன் மூலமா லிங்க் பண்ணிட்டான். ஸோ உங்களுடைய சேல்ஸை வந்து ஜிஎஸ்டிஆர் வெப்சைட்ல இருந்து எடுக்கிறான். நீங்க உங்களுடைய ஒவ்வொரு எம்எஸ்எம்இக்கும் ஒரு சில டர்ன் ஓவர் ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்கான். பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் அண்ட் சர்வீஸ் செக்டர் மைக்ரோ இன்ட்ரெஸ்ட் என்டர்பிரைசஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப் டு 1 crore வரைக்கும் இருக்கணும். அவங்களுடைய டர்ன் ஓவர் 5 crore வரைக்கும் இருந்தால் மைக்ரோ என்டர்பிரைசஸ்ங்கிறான். எம்எஸ்சி அப்படிங்கிற என்டர்பிரைசஸோட டீடைல்ஸ் இது. அதே மாதிரி ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப் டு 10 crore, டர்ன் ஓவர் அப் டு 50 crore வரைக்கும் இருக்கணுங்கிறான். மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப் டு 50 crore, டர்ன் ஓவர் 250 crore. ஸோ இந்த டர்ன் ஓவர் கேட்டகிரி எங்கிருந்து எடுப்பான்னா, நம்மளுடைய ஜிஎஸ்டி டர்ன் ஓவர் இருக்குல்ல சார், ஜிஎஸ்டி போர்ட்டலில் நம்ம என்ன ஃபைல் பண்ணுறோமோ அந்த டீடைல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இந்த சாம்பியன்ஸ் போர்ட்டலுக்கு இன்டெகிரேட் ஆகி போகும். ஸோ எவ்வளோ தூரம் கவர்மெண்ட் வந்து டெக்னாலஜிக்காக ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறத திரும்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய நடவடிக்கையில் ஆன்லைனில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுற நடவடிக்கையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சிறு குறு அமைச்சகத்தின் ஆன்லைன் சிஸ்டம் ஆனது வருமான வரி ஜிஎஸ்டி அமைப்புடன் முற்றிலும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ எல்லாம் ரெண்டையும் சிங்கிள்ஸ் பண்ணிட்டான். அடுத்து என்ன சொல்றான்னா, இதுல வந்து ஒவ்வொரு தொழிற்சாலையும் ஒண்ணுக்கு மேல ஃபைல் பண்ணக்கூடாதுங்கிறான். சிங்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா உங்களுடைய சிங்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் போதும். ஈஸி டு பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் கான்செப்ட் கொண்டு வந்து எம்எஸ்எம்இயை வந்து டெவலப் பண்றதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்து இதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும், நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. பட் இதுல ஒரு சில ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, அதையும் பார்ப்போம். ஓகே, நான் அப்ளை சொன்னதான் இந்த டர்ன் ஓவர் கிரைட்டீரியா படி நீங்க இதுல எந்த கேட்டகரி வேணுங்கிறத அதை டிஃபால்ட்டா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மிஷினரி பிளான்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன சொல்றோம்னா, the calculation of investment in plant and machinery or equipment will be linked to the income tax ITR previous year filed. ஸோ ஒரு போன வருடத்தில் உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல நீங்க என்ன ஃபிக்ஸட் அசெட்ஸ் காமிச்சிருக்கிறீங்களோ அதைத்தான் வந்து இந்த எம்எஸ்எம்இல உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல எடுத்துக்குவோம் அப்படிங்கிறான். ஓகே, இல்லை சார் நான் ஐடி ஃபைல் பண்ணல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் பேசிஸில் இதை ஃபைல் பண்ண சொல்கிறான். நெக்ஸ்ட் இயரில் வந்து இதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்படி செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்தாலும் நெக்ஸ்ட் இயரில் தான் அது உங்களுக்கு வேலிடேட் ஆகி ஜென்ரேட் ஆகும். அடுத்து வந்து என்ன சொல்றோம்னா, இந்த பர்ச்சேஸ் ஆஃப் இன்வாய்ஸ் வேல்யூ ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆர் எக்யூப்மெண்ட் வெதர் பர்ச்சேஸ்டு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஆர் செகண்ட் ஹேண்ட் ஷால் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஆன் செல்ஃப் டிக்ளோசர் பேசிஸ் இஸ் என்டர்பிரைசஸ் நியூ ஒன் வித்தவுட் ஐடிஆர். ஸோ நீங்கள் ஏதாவது பழைய மிஷினரி ஆகட்டும் புது மிஷினரி ஆகட்டும், நீங்கள் அதை வந்து ஜிஎஸ்டியோட டாக்ஸ் ரேட் இல்லாமல் செல்ஃப் டிக்ளரேஷன் வேல்யூ, அதாவது குட்ஸ் வேல்யூவில் ஜிஎஸ்டியை கழிச்சிட்டு பாக்கி நீங்கள் கொடுத்து அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். ஓகே, அடுத்து வந்து இல்லை டர்ன் ஓவர் கிரைட்டீரியா. இப்போ என்ன பார்த்தோம், ஃபிக்ஸட் அசெட்ஸ் பார்த்தோம். இது வந்து இன்கம் டாக்ஸ்லேருந்து எடுக்கிறான். அடுத்து டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டிலேருந்து எடுக்கிறான். ஸோ அந்த டர்ன் ஓவரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆர் போத் ஷால் பி எக்ஸ்க்ளூட் வைல் கால்குலேட்டிங் turnover of the enterprises whether micro small medium for the purpose அப்படிங்கிறான். ஸோ எக்ஸ்போர்ட் சர்வீஸை வந்து நம்மளுடைய டர்ன் ஓவர் கிரைட்டீரியாலேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டான்னு சொல்லி இது நம்ம திருப்பூர்லேருந்து நிறைய பேர் போராடி மினிஸ்ட்ரியில பர்மிஷன் கொடுத்து தான் இந்த இதை வாங்கியிருக்காங்க. ஸோ எவ்ரி எக்ஸ்போர்ட்டரும் இதில் ஒரு பெனிஃபிட் அடைவாங்க. Information as regard turnover and export for enterprises shall be linked to the Income Tax Act or Goods and Service Tax. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி இல்லை, ஒரு பிரச்சனை எடுக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்கள் டேட்டாஸ் ஏன்னா 2 டேட்டாவும் டிபார்ட்மெண்ட்டும் மெர்ஜாக இருக்கிறனால அதை இன்கம் டேக்ஸில் வந்து உங்களுடைய டர்ன் ஓவரை அவன் டேப் அப் பண்ணி எடுத்துக்குவான். Turnover related to figures of such enterprises which do not have PAN will be considered on self declaration basis. இது வந்து இந்த பாயிண்ட் வந்து பாசிபிளே இல்லை. ஸோ நம்ம ஒரு பேன் நம்பர் எடுக்காம நம்மளுடைய டர்ன் ஓவரோ விற்பனையோ யாரும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதை பத்தி ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்கோம், வந்த பிறகு நான் ஷேர் பண்றேன். ஓகே, இப்போ எடுத்ததுன்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, பழைய என்ன எம்எஸ்எம்இல என்ன பெனிஃபிட் இருக்கோ
அதே தான் பெனிஃபிட். பட் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இப்போ கவர்மெண்ட் ரொம்ப ப்ரொமோட் பண்றதுனால ஸோ என்னன்னா நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்சென்டிவ்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து ஆன்லைன் பிசினஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் 45 days கொடுக்கலனா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னு நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. ஸோ அது டீடைல்டாக வரப்போ அதனோட பெனிஃபிட் தெரியும். ஸோ வேரியஸ் டேக்ஸ் ரிபேட்ஸ் வந்து இதுக்கு நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு பாசிபிளாக கொடுக்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேங்க் லோன்ஸ் எவ்ரி லோனுக்கும் இந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தா தான் லோயர் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறான். ஸோ இது வந்து அஃபீஷியலாக பேங்க்குக்கு சர்க்குலர் போயிடுச்சுன்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆஃப் பண்ணுவோம்னா நீங்கள் இதை எடுத்து கொடுத்தா மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆஃப் ஆகும். ஸோ மறக்காம எல்லாரும் இதை எடுத்துக்குங்க. கேபிட்டல் கெயினுக்கும் இது ஒரு டிடக்ஷன் பண்றதுக்கும் இந்த ஸ்கீம் யூஸ் ஆகும். ஓகே ஓகே, அது உங்களுக்கு அந்த வெப்சைட் தெரியும்னு நினைக்கிறேன். உதயம் உத்தியோக் ஆதாருங்கிற வெப்சைட்டுக்குள்ள போனீங்கனாலே கீழே ஆட்டோமேட்டிக்காக அதே போர்ட்டல் வந்து சாம்பியன்ஸ் போர்ட்டலோட லிங்க் ஆகி இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பர் புதுசாக எடுக்கிறவங்களுக்கும் பழைய ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். உள்ளே போய் நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகே சார், இதை வந்து மாற்றிட்டாங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் என்ன மாற்றுறாங்கன்னா அடுத்த வருகிற 13ஆம் தேதியிலேருந்து ஐயு கோடு நிறையா எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த ஐயு கோடையும் மாற்றுறாங்க. நியூ பிளாட்ஃபார்ம் டு பி லான்ச்டு ஃப்ரம் 13/7/2020. இது வந்து இன்னைக்கு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த அப்டேட். ஃபர்ஸ்ட் பேஸ் ஐ கோட் ரிலேட்டட் சர்வீசஸ் இஷ்யூயன்ஸ் மாடிஃபிகேஷன் அமெண்ட்மெண்ட். ஸோ இதுவும் என்ன பண்றான்னா ஸோ இதையும் போய் ஐ கோட் டிபார்ட்மெண்ட் டிஜிஎஃப்டி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய ஜிஎஸ்டி ஆகட்டும் இன்கம் டேக்ஸ் ஆகட்டும் அங்கே கூட மிங்கிள் பண்ணி அந்த அவங்களோட வேலிடிட்டி பேன் ஆதார வேலிடேட் பண்ணி தான் ஐ கோட் கொடுக்குற மாதிரி கொண்டு வர போறாங்க. ஸோ ஐ திங்க் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேக்ஸ் நெட்டுக்குள்ள உள்ள போயிட்டோம். ஸோ இதை ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. செகண்ட் பேஜ் வந்து ஆன்லைன் மாடல்ஸ் ரிலேட்டிங் டு அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் இபிசிஜி எக்ஸ்போர்ட் அப்ளிகேஷன் டிஸ்சார்ஜ். இதை வந்து அடுத்த ஃபேஸ்ல டெவலப் பண்ணி கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆதார் பேஸ்டு இ சைன்ஸ் ரிக்யூர் டு அப்ளைங் மாடிஃபைங். ஸோ இந்த ஐ கோட் அமெண்ட்மெண்ட்ல நிறைய ப்ராப்ளம் லிட்டிகேஷன் நிறைய இருந்தது. ஸோ நீங்கள் அதை ரெடி பண்ணுறதுக்கு இந்த போர்ட்டலில் வந்து 13/7 அப்டேட் பண்ணி அதையும் கொண்டு வராங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார், இப்போ 2 அப்டேட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஒரு சில பிரச்சனைகளும் அதுக்கு உண்டான சொல்யூஷனும் பார்ப்போம். ஹலோ பிரேம் சார். சார் கேக்குது சார், சொல்லுங்க சார். ஓகே ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் பிரச்சனை சார் ஹெச்எஸ்என் கோடு. ஸோ கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஹலோ சார், எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஹெச்எஸ்என் கோடு யூஸ் பண்ணுறீங்க சார்? யாராவது ஹெல்ப் பண்ணலாம் சார்? ஹலோ சார், இபே பில் போடுறோம் சார். சிவே பில்லில் ஹெச்எஸ்என் கோட் போடுறீங்களா சார்? ஆமாம் சார். ஓகே, எத்தனை டிஜிட் போடுறீங்க சார்? 4 டிஜிட் போடுறோம் சார். 4 டிஜிட். 4 டிஜிட் போடுறீங்களா சார்? எதனால 4 டிஜிட் போடுறீங்க சார்? அது தெரியல சார். 4 டிஜிட் 9988 எங்களுக்கு கோட் நம்பரு. தெரியாம ஒரு வேலையை செய்யலாமா சார்? எதுக்கு போடுறோம் ஏன் போடுறோம்னு தெரிஞ்சுக்கணும். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகே, வேற சார்? வேற below 1 crore சார், அதனால போறோம். என்னங்க ஜி? below 1 crore turnover அதனால போறோம். below 1 crore இருந்துனா 4 டிஜிட் போடுவீங்களா? ஹலோ சார், above 1.5 crore 2 digits சார். ஓகே, above 5 crore 4 digits சார். ஓகே, ஈவே பில்ல ஹெச்எஸ்என் போடுறீங்க சார். ஓகே, வேற சார்? GSTR 1 ஜிஎஸ்டிஆர் 1ல ஹெச்எஸ்என் போடுறீங்களா சார்? எந்த இடத்துல போடுறீங்க சார்? ஜிஎஸ்டிஆர் 1ல HSN. அதான் ஜிஎஸ்டிஆர் 1ல எந்த இடத்துல காமிக்கிறீங்க? சரி, ஓகே. அடுத்து இன்வாய்ஸ்ல ஜிஎஸ்டிஆர் 1ல காமிக்கிறீங்க. ஈவே பில் வேற சார்? சார் எக்ஸ்போர்ட் சேல்ஸ் இன்வாய்ஸ்ல 8 டிஜிட் ஹெச்எஸ்என் போடு சார். அதான் இன்வாய்ஸ் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ்ல காமிக்கிறீங்க. 8 டிஜிட். ஓகே ஜி, வேற? இன்வாய்ஸ்ல காமிக்கிறோம். அதான் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, இன்வாய்ஸ் சொல்லிட்டாரு. ஜிஎஸ்டிஆர் 1 டிசில காட்டுறோம் சார். சார் டிசி டெலிவரி செலான். வெரி குட் சார், வெரி குட் சார். டெலிவரி செலான்ல ஹெச்எஸ்என் கோட் போடுறீங்க. ஓகே, சரி சார். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சார்? ஹலோ பிரேம், இன்னொரு வீடியோ ஏதோ பிரேம் போயிட்டு இருக்கு. ஹலோ இல்ல, அங்க யாரோ பாப்பாங்க இருக்கு சார். சார் மியூட் பண்ணிக்கங்க சார். நான் மியூட் பண்றேன் சார். 2 இடத்துல மீட்டிங் அட்டெண்ட் பண்றாரு, ஒரே இடத்துல பரவாயில்ல. ஹலோ சார், இந்த சர்வீஸ் பில்லையும் இது ஜாப் ஒர்க் பில்லையும் பெரும்பாலும் ஹெச்எஸ்என் கோட் யாருமே மென்ஷன் பண்றது கிடையாது நமக்கு வர பில்ல. ஜாப் ஒர்க் பில்லுல ஹெச்எஸ்என் போடுவீங்களா எஸ்ஏசி போடுவீங்களா? சார் எஸ்ஏசி கோடு யாருமே மென்ஷன் பண்றது கிடையாது. ஜாப் ஒர்க் பண்றவங்க எஸ்ஏசி கோடு போடுறது இல்லையா? போடுறது இல்ல. சரி சார். எஸ்ஏசி கோடு எத்தனை டிஜிட் சார்? எஸ்ஏசி கோடு 6 டிஜிட் சார்.
6 டிஜிட்டா சார்? ஆமாங்க ஓகே சரி சார். ஓகே வேற சரி, இதை எப்படி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க? இப்போ நம்ம கிளைண்ட் வந்து ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றாரு, யான்ல இருந்து ஃபேப்ரிக் எல்லாம் பண்றாரு. ஒரு புதுசா ஒரு கிளைண்ட் வராரு, நான் வந்து சார் நான் வெங்காயம் வாங்கி விற்கிறேன் சார் அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் கேள்வி, உங்களோட கேள்வி என்னவா இருக்கும்? ஹலோ சொல்லுங்க சார். அதான் சார், ஒருத்தர் நான் ஆனியன் பிசினஸ் பண்றேன்னு வராரு சார், உங்களுடைய முதல் கேள்வி என்னவா இருக்கும்? அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க? ஹெச்எஸ்என் கோடு வைஸா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்களான்னு கேட்பேன். ஓகே, ஜிஎஸ்டி எடுக்க போறாரு. அவருக்கு என்ன பிரமாணம்? அவர் ஆல்ரெடி ஜிஎஸ்டி எடுத்திருக்காரு சார், பிசினஸ் பண்ணிருக்காரு. அதான் அவர் வெங்காயம் விற்கிறதுக்கு அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காருன்னு பார்க்கணும். ஆல்ரெடி எடுத்திருக்காரு. போன வருஷம் என்ன டர்ன் ஓவர்னு கேட்பீங்க. ஸோ அந்த டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி அவரோட ஹெச்எஸ்என் கோடு என்னங்கிறத டிசைட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ ஒரு மளிகை கடைக்கு போறீங்க, ஒரு 20 ஐட்டம் வருது சார். ஓகேங்க சார். 20 ஐட்டத்துல 20 ஹெச்எஸ்என் கோடு வருது. ஓகே சார். அப்புறம் அந்த மளிகை கடைக்காரர், இப்ப நம்ம ஒரு கிளைண்டே நம்ம கிட்ட வராரு சார், நான் மளிகை கடை ஓபன் பண்றேங்கிறாரு. ஓகேங்க அப்ப அவருக்கு 20 ஐட்டத்துக்கு நம்ம ஹெச்எஸ்என் கோடு அவருக்கு சொல்லணும். நீங்க எப்படி சொல்லுவீங்க? சார் அதுக்கு மெயினா என்ன இருக்கும், ரா மெட்டீரியல்ஸ் என்ன இருக்கும், அதுக்கு உண்டான ஹெச்எஸ்என் கோட் சொன்னா போதும் சார். அதான் சார், அது எங்க இருந்து சொல்லுவீங்க சார்? எங்க பார்த்து சொல்லுவீங்க? ஜிஎஸ்டி போர்ட்டல்ல சார். ஜிஎஸ்டி போர்ட்டல்ல பார்த்து சொல்லுவீங்களா சார்? இல்ல சார், இதுல டியூட்டிஸ் கஸ்டம்ஸ், இதுல கஸ்டம்ஸ் டாரிஃப் ஆக்ட்ல போய் பாக்குறீங்க. ஆமா சார். சூப்பர் சார். வேற யாராவது பேசலாமே சார்? நிறைய பேர் இருக்கீங்க, 72 பேர் இருக்கீங்க. யாராவது கொஞ்சம் ஐடியா கொடுக்கலாம். ஒரு பொருளுக்கு ஹெச்எஸ்என் கோட வந்து எங்க பாப்பீங்கன்னு கொஞ்சம் சொல்லலாம் சார் ப்ளீஸ். ஏன்னா உங்க நாலேஜ் ஷேரிங் பண்ணும்போது வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். நீங்க தாராளமா பேசலாம் சார், இது உங்களுக்கு உண்டான ஃபோரம் தான். ஹலோ, ஹெச்எஸ்என் ஆப்ல இருந்து பாக்கலாம். ஹெச்எஸ்என் ஆப் போட்டுருக்காங்க சார், ஹெச்எஸ்என் ஃபைண்டர் வச்சிருக்காங்க சார். ஓகே, மணி சார் வந்து வந்துட்டாரு. கூகுள் ஆண்டவர் சொல்லிருக்காரு ஒருத்தர், கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறீங்க. ஓகே ஓகே சார். நிறைய இடத்துல இந்த ஹெச்எஸ்என் தேடி நம்ம பாக்குறோம். சரி, நான் ஒரு சில இது வந்து ஒரு சிறிய முதல் பிரச்சனை. ஏன்னா நீங்க ஒரு சரியான ஹெச்எஸ்என் கோடை செலக்ட் பண்ணல அப்படின்னா அந்த பார்ட்டி 18% கட்ட வேண்டிய ஹெச்எஸ்என் கோடுக்கு பொதுவாக நீங்க 5% ஹெச்எஸ்என் கோடை அவருக்கு நீங்க சஜெக்ட் பண்ணி அவர் 5% ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி ஃபைல் பண்ணிட்டாருன்னா 3 வருஷமா அவர் 5% தான் கலெக்ட் பண்ணி கட்டியிருந்தாருன்னா அவருக்கு எவ்வளோ லேட் ஃபீ வரும், எத்தனை இன்ட்ரெஸ்ட் வரும், எத்தனை பெனால்ட்டி வருதுங்கிறது தெரிஞ்சுக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய இந்த ஹெச்எஸ்என் கோடை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த டர்ன் ஓவர் கிரிட்டீரியா சார் எனக்கு தெரியல சார், நான் 4% போட்டேனாரு. நண்பர்களே, ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் வருவதற்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு நோட்டிபிகேஷன் நம்பர் 12. எனக்கு தெரிஞ்சு ஜிஎஸ்டி சட்டத்தில் இந்த நோட்டிபிகேஷன்ல தான் இது வரைக்கும் கை வைக்காம இருக்கிறாங்க. அநேகமாக கூடிய சீக்கிரம் கை வச்சிருவாங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப் டு 1.5 crore வரைக்கும் நீங்க உங்க இன்வாய்ஸ்ல எந்த விதமான ஜிஎஸ்டியும் போட வேண்டாங்கிறான். இதுல இன்னொரு கேர்ஃபுல்லான பாயிண்ட் என்னன்னா டர்ன் ஓவர் இன் ப்ரிசீடிங் ஃபினான்சியருங்கிறான். ஸோ நீங்க ஒவ்வொரு வருஷம் இயர் எண்டிங் முடிஞ்ச உடனேயும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இன்வாய்ஸ் போடுறீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா மார்ச் 20 வரைக்கும் உங்க டர்ன் ஓவர் 1.5 கோடி 1 5 கோடியே 1 அப்படின்னு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயம். ஏன்னா அதை நீங்க பார்க்காம விட்டுட்டு 2 டிஜிட் மட்டும் போட்டு 5 கோடிக்கு மேல 5 கோடியே 10 லட்சம் அவர் பண்ணிட்டாரு போன வருஷத்துல, அதை கவனிக்காம நீங்க வெறும் 2 டிஜிட் மட்டும் போட்டீங்கன்னா அது ப்ரொசீஜர் லாப்ஸ் ஆகும். ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த டர்ன் ஓவர் கிரிட்டீரியா படி உங்களோட ஹெச்எஸ்என் மேண்டேட்டரி பார்த்தீங்கன்னா 1.5 to 5 crore வரைக்கும் 2 டிஜிட்டும், எபோவ் 5 crore 4 டிஜிட் போடணும். ஓகே, அந்த ஹெச்எஸ்எனோட என்ன அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து ரெப்ரசன்ட் ஆஃப் சாப்டர், என்ன சாப்டரோ அந்த சாப்டர் கொடுத்துருக்கான். 3rd and 4th டிஜிட் ரெப்ரசன்ட் ஹெட்டிங் நம்பரும். ஸோ ஒரு பொட்டோட்டோ அது ஒரு இப்போ ஒரு பொருளும் ஒவ்வொரு தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். ஸோ ஒரே பொருள் தான், பட் நீங்க அந்த ஒரு உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு அதை அரிஞ்சிங்கன்னா அது வேற மாதிரி ஆயிரும். அதே தனித்தனியா கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு பேக் பண்ணி ஒரு பார்ட்டிக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடுறதுக்கு விற்றீங்கன்னா அது ஒரு வேற பொருளாக மாறுது. ஸோ ஒவ்வொரு தனித்தன்மை மாறுறப்போ அதுக்குண்டான ஹெச்எஸ்என் கோடை நீங்க கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி எஸ்எஸ்சி கோடு, இது சர்வீஸ் டேக்ஸ் கோடு, சர்வீஸ் அக்கௌண்டிங் கோடு. நம்ம பழைய ஜிஎஸ்டி ஆக்ட்ல சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆக்ட்ல என்ன இருந்ததோ அதே தான் அப்படி இதுல கன்னியூ ஆகுது. அதுல ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் பாத்தீங்கன்னா காமன் ஃபார் ஆல் சர்வீசஸ் வரும். நெக்ஸ்ட் 2 டிஜிட் ரெப்ரசன்ட் நேச்சர் ஆஃப் சர்வீஸ், என்ன நேச்சர் பண்றாங்களோ அந்த சர்வீஸ் வரும். டீடைல் கடைசி லாஸ்ட் 2 டிஜிட் வந்து டீடைல் நேச்சர் ஆஃப் சர்வீஸ் வந்துடும். ஓகே, இதை நீங்க எப்படி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 3 டிப்ஸ் தரேன்.
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஆப், இதுவும் மணி சார் சொன்ன மாதிரி ஒரு மொபைல் ஆப் தான். ஆனா மொபைல் ஆப் நிறைய பிரைவேட்ல பாக்குறத விட நம்ம கவர்மெண்டே ஒரு ஆப் கொடுத்துருக்கான், சிபிஇசி ஜிஎஸ்டிங்கிற ஆப். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி இதுல உங்களோட HSN கோடை டைப் பண்ணீங்கனாலே அதுல என்ன ஆக்ட் வரும், என்ன ரேட்டுங்கிறத ஈஸியா நீங்க பாத்துக்கலாம். ஓகே, அது போர்ட்டல்ல பாப்பேனாரு. எஸ், போர்ட்டல்ல அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கான். பட் இதை வந்து இன்னும் ஃபுல் பிளட்ஜ்டா அப்டேட் பண்ணல. நீங்க உங்க லாகின் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா இந்த மெனு எல்லாம் இருக்கும். அந்த மெனுல குவிக் லிங்க்ஸ்ங்கல கீழ பாத்தீங்கன்னா சார் சரவணன் சார் சவுண்ட் கிளியரா இருக்கே சார். கதிர் சார் சவுண்ட் லோ ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டா இருக்கே சார்? கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்லிருக்காரு கிளியரா தான் இருக்கே சார்? கம்மியா இருக்கு அப்படிங்கிறீங்க சார். கதிரவன் சார் இன்னும் நிறைய எதிர்பார்க்கறாங்க உங்ககிட்ட. ஓகே, ரொம்ப டயர்டா இருக்கு. ஓகே, இப்ப கிளியரா இருக்கா? மைக் கொஞ்சம் க்ளோஸா வெச்சுக்கலாம். ஓகே ஓகே, உள்ள வாய்க்குள்ள தான் வைக்கணும், ரொம்ப க்ளோஸா தான் வச்சிருக்கேன். ஓகே 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 ஓகே. சோ போர்ட்டலுக்குள்ள இந்த ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம பிரகாஷ் சார்ட்ட கூட போன மீட்டிங்ல கேட்டேன், பிரகாஷ் அப்டேட் வந்திருக்கு பாத்தீங்களான்னா, அதுக்கு ரகு சார்ட்ட தான் கேட்டேன். அவரு அதுக்கெல்லாம் எங்கப்பா நேரம், எனக்கு ஃபைல் பண்றதுக்கே நேரம் இல்லைங்கிறாரு. நண்பர்களே, அரசாங்கம் உங்களுக்கு மிகப்பெரிய வசதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை தயவு செய்து கவனியுங்கள், பொறுமையாக கவனியுங்கள். ஓகே, இப்போ அடுத்து இதுக்குள்ள போனீங்கன்னா HSN கோடையும் நீங்க செக் பண்ணிக்கலாம், SSC கோடையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த ஆக்ட்ல வருது. அப்புறம் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் டேட் பீரியட் அப்படிங்கிறான். ஸோ ஒரு பொருளுக்கு HSN கோடை வந்து கவர்மெண்ட் மாத்தலாம். கிட்டத்தட்ட 40 மீட்டிங் முடிஞ்சிருக்குது. 39 மீட்டிங்லயும் ஒவ்வொரு பொருளையும் மாத்திருக்கலாம். டாக்ஸ் ரேட் மாத்திருக்கிறான். ஒரு சிலர் அட்வான்ஸ் ரூலிங்ல HSN கோடை டிஸ்கிரைப்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்க வந்து இந்த போர்ட்டல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். பட் இதுல அந்த எஃபெக்டிவ் டேட்டுங்கிறது போர்ட்டல்ல ஒன்றும் எனேபிள் ஆகல. அது கூடிய சீக்கிரம் எனேபிள் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அப்பளே ஒரு ஆப் பார்த்தோம். இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து என்ன யூஸ்ஃபுல்னா, இந்த ஆப் நேம் போட்டுங்க, ஜிஎஸ்டி கனெக்ட் அப்படிங்கிற ஆப். உங்களுக்கு A to Z உங்களுடைய ஜிஎஸ்டி பத்தின அத்தனை நாலேஜும் நீங்க இந்த ஆப்ல தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆன்லைன்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணா போதும். இதுக்கு நெட் ஒவ்வொரு தடையும் யூஸ் பண்றப்ப நெட் வேண்டாம், ஆஃப்லைன் ஆப் தான், அப்டேட்டடா வந்திருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கீழே இந்த ஷேர் பட்டன் இருக்கும். வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ எப்படி இன்னொருத்தருக்கு அனுப்புறீங்களோ அந்த மாதிரி நீங்க பாக்குற HSN கோடு. இப்போ ஒரு நியூ கிளைண்ட் வராரு, ஒரு பார்ட்டி வந்து பில் போட போறாரு, சார் ஒரு புது ப்ராடக்ட் சார், அந்த ப்ராடக்ட் HSN கோடு சொல்லுங்கிறாரு. நீங்க அதை போய் சர்ச் பண்றீங்க. சர்ச் பண்ணி பார்த்தோன்னே HSN கோடை பார்த்துட்டு உடனடியாக நீங்க அவருக்கு ஷேர் பண்ணி அனுப்பிடலாம். இது அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இல்ல அப்படி இல்லை அப்படின்னா, இல்ல சார் எனக்கு மொபைல் ஆப் எல்லாம் கிடையாது சார், என்கிட்ட ஆண்ட்ராய்டு போனே இல்லை, நான் கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்றேன்னா ஒரு PDF ஃபைல் இருக்கு, அதை நான் ஷேர் பண்றேன் குரூப்ல, எடுத்துக்கங்க. இந்த PDF ஃபைல்ல A to Z உங்களுடைய எல்லா ப்ராடக்ட்டோட HSN கோடு சாப்டர் வைஸ் இருக்கு. இதை நீங்க சர்ச் பண்ணி, இப்போ கார்மெண்ட்ஸ்னு சர்ச் பண்ணீங்கன்னா என்னென்ன கோடு இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல சார் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்றேன் சார், இம்போர்ட் பண்றேன் சார், நான் வந்து 8 டிஜிட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எஸ், அதுக்கும் இருக்கு. ஸோ அந்த 8 டிஜிட் PDF ஃபைலும் இருக்கு. இதையும் நான் ஷேர் பண்றேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரேம் யாரோ கிறுக்குறாங்க, பிரேம் கொஞ்சம் கிராஷ் பண்றாங்க. சார் கொஞ்சம் மார்க் பண்றீங்க, பாத்துக்குங்க. ஸோ இந்த 8 டிஜிட் PDF ஃபைலையும் நான் ஷேர் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்டோட 8 டிஜிட் கோடு இருக்கும். ஸோ இது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்த பிரச்சனை சார். நீங்க பண்றதுனால சார் ஒரு மதியம் எதுவும் பண்ண முடியும். இல்ல நான் பண்ணல, எல்லா ஸ்லைடுக்கு வருது பாருங்க. ஓகே சார், அடுத்த பிரச்சனை. ஒவ்வொரு மாசமும் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு வரும். சார் நான் எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்னு உங்க பார்ட்டி பதில் சொல்லுவாரு. அதுக்கு என்ன சார் சொல்யூஷன்? ஹலோ, ஒரே நிமிஷம் மியூட் பண்ணிக்கிறேன். நீங்க மியூட் எடுத்து பேசுங்க. ஹலோ, ஓகே சார், கிளியர் பிரேம், கிளியர் சார். ஓகே பிரேம் சார், இப்போ ஒவ்வொரு மாசமும் நீங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்னு உங்களால எப்படி சார் டிசைட் பண்றீங்க? ரகு சார், மணி சார், ஹலோ. நம்ம என்ன சேல்ஸ் பண்ணிருக்கோமோ இன்புட் ஓபனிங் கிரெடிட் பிளஸ் இன்புட் மைனஸ் அவுட்புட். அதான் சார், அது எப்படி டிசைட் பண்றீங்கன்னு கேக்குறேன். டேலில பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். டேலில பார்த்து எவ்வளவு கட்ட வேண்டி இருக்குன்னு பாத்துக்கிறீங்க. ஐடிசி இருக்கிறது, ஐடிசி எக்ஸல்ல ஸ்டேட்மென்ட் மாதிரி போடுறோம் சார். எக்ஸல்ல ஸ்டேட்மென்ட் மாதிரி போடுறோம். பச்சை சேல்ஸ் கழிச்சு பாட்டிட்டு சொல்லிடுறோம். அது சரி. உங்களுக்கு பழைய கிரெடிட் லெஜர் இருந்ததுன்னா
அதை போர்ட்டல்ல போய் பார்த்து தான் போடுறோம். அது போர்ட்டல்ல போய் பாக்குறீங்க. ஆமா, பார்த்து அதை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் போட்டுட்டு சேல்ஸ் கழிச்சு பார்ட்டிட்டு சொல்லிடுறோம். ஸோ போர்ட்டல் இருக்கிற ஐடிசி தனியா வச்சுக்கிறீங்க, எக்ஸல்ல பர்ச்சேஸ் சேல்ஸ் கழிச்சுக்கிறீங்க, பாக்கி என்ன டாக்ஸ் வருதுன்னு பார்ட்டிட்டு கூப்பிட்டு சொல்றீங்க. இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சார் உங்களுக்கு? ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். 20 மினிட்ஸ் ஆகும். ஓகே சார். வேற சார், வேற யாராவது வேற என்ன ஆப்ஷன்? சார் எக்ஸல்லே ப்ரீவியஸ் மந்த் ஐடிசி வந்து நாங்க ஓபனிங் பேலன்ஸ் போட்டோம். வெரி குட் சார். நீங்க உங்களுடைய சொந்தமான ஒரு எக்ஸல் ஃபைல் வச்சிருக்கீங்க, அதுல வந்து ஐடிசி போன மாசம் வந்துரும், அப்புறம் இந்த மாசம் பர்ச்சேஸ் சேல்ஸ் போடுறீங்க, பேலன்ஸ் டாக்ஸ் எவ்வளவுங்கறத வொர்க் பண்றீங்க. சூப்பர் சார். வேற வேற எவ்ரி மந்த் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிடலாம். சூப்பர் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். நமக்கு வந்து டேலியில சார் வேற ப்ரோக்ராம் இருக்கு. ஓகே. அதுல வந்து ஐடிசில ஆட்டோமேட்டிக்கா வந்து சார் ஒரு செகண்ட்ல பாத்துறோம். நீங்க டேலியில பார்த்த மாதிரி கழிச்சு கூட்டி கழிச்சு எதுவுமே பார்க்க வேண்டியது இல்ல. சூப்பர் சார். அந்த சிஸ்டத்துல காட்டுறவா உங்களுக்கு? இல்ல பரவாயில்ல, நீங்க அப்படியே டக்குன்னு 5 நிமிஷத்துல எடுத்து டிசைட் பண்ணி கொடுத்துறீங்க, பார்ட்டிக்கு இவ்வளவு கட்ட வேண்டி இருக்குங்கிறது. ஒரு செகண்ட் அப்படியே பாத்துடலாம். பார்த்து எதுல ஐஜிஎஸ்டியா சிஎஸ்டியா எஸ்சிடியா இதெல்லாம் கட்டி எவ்வளவு சொல்லி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துறேன். ஒரு செகண்ட். சூப்பர். கால்குலேட் பண்ண வேண்டியது இல்ல. எதுல செப்பரேட் எக்ஸல் ஃபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். சார் செப்பரேட் எக்ஸல் ஃபைல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அது மேனுவல் தான் இல்லையா? மேனுவல் எல்லா காலத்தையும் மேனுவலா தான் போடுறீங்க. மேனுவலா ஆமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. ஓகே சரி. இப்போ இந்த யூட்டிலைசேஷன் ரூல் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஐஜிஎஸ்டி கட்டணும், செகண்ட் சிஜிஎஸ்டி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அந்த ரூல் பேஸ் பண்ணி உங்க எக்ஸல் வர்க்கிங் வச்சிருக்கீங்களா? எஸ் சார். இருக்கா? ஹலோ சாரி சார், ஒன் செகண்ட். சொல்லுங்க சொல்லுங்க. இல்லையா? இல்ல இருக்காங்க சார். ஓகே ஓகே. சோ அப்படி ஒரு எக்ஸல் இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்குமா இந்த பிரச்சனையை? கண்டிப்பா. மந்த் எண்ட் ஃபைனல் பண்றீங்க, அந்த மாசத்துக்கு டாக்ஸ் ஒரு 5 லட்சம் வரப்போகுதுங்கிறது நீங்க 1ஆம் தேதியே தெரிஞ்சுக்கிறீங்க, 31ஆம் தேதியே தெரிஞ்சுக்கிறீங்க. பார்ட்டிக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணா அவர் ஏதோ ஒரு பிளானிங் பண்ணுவார் இல்லைங்களா? கடைசி நாள் கூப்பிட்டு 19ஆம் தேதி நைட்டு கூப்பிட்டு சொல்றக்கும் 31ஆம் தேதி சொல்றக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? எஸ். ஓகே. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸல் டூல் தரேன். இது அந்த செட்டப்ல ஒரு சில கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா நீங்க உங்களோட அவுட்புட் டாக்ஸ் இருக்கட்டும், டெபிட் இருக்கட்டும், இதுல அட்ஜஸ்ட் பண்றப்போ கொஞ்சம் ராங்லியா போர்ட்டல்ல வர அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்க மாத்தலாம். நீங்க கொஞ்சம் தப்பா மாத்திட்டீங்கன்னா உங்களுடைய டாக்ஸ் பார்ட்டியோட ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து அஃபெக்ட் ஆகும். அப்படி இல்லாம நீங்க ஒரு ஆட்டோ கால்குலேட்டடா வச்சுக்கலோம்னா இந்த எக்ஸல் சீட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய அவுட்புட் லைபிலிட்டி, அந்த மாதம் லைபிலிட்டி என்ன அதை மட்டும் ஃபீட் பண்ணுறீங்க, பேலன்ஸ் என்ன இருக்குன்னு ஃபீட் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோ கால்குலேட் ஆகி என்ன ஐடிசி அட்ஜஸ்ட் பண்ணது எவ்வளோ, பேலன்ஸ் நீங்கள் எவ்வளோ கட்டணுங்கிறத இமீடியட்டாக வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த எக்ஸல் ஷீட் தந்துடும். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டும் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இமீடியட்டாக எடுத்துக்கலாம். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். சரி சார், 2 பிரச்சனை பார்த்துட்டோம். இப்போ 3வது ஃபைனல் பிரச்சனை. ஓகே. இவே பில் இது காலையில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் சார். இப்போ ஒவ்வொரு மாதமும் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க சார் உங்கள் பார்ட்டிகள்லாம், அதுக்கு இவே பில் உங்கள் பார்ட்டிகள்லாம் போட்டிருக்காங்க. ஸோ உங்கள் பார்ட்டிகள்லாம் இவே பில் எந்தெந்த பில்லுக்கு போட்டிருக்காங்கிறத நீங்கள் உடனடியாக செக் பண்ண முடியுமா? ஹலோ சார், இப்போ நம்ம சேல்ஸ் பில் பண்ணது தானே கேட்குறீங்க? எஸ்ஜி ரகுஜி. அது நம்ம ஜிஎஸ்டி ஒண்ணுல நம்ம இது பண்ணிட்டோம்னா வந்துருமுங்க சார். வேற சார், வேற யாராவது சார் போர்ட்டல்ல பார்க்கலாமா சார்? வெரி குட். போர்ட்டல் எப்படி பார்ப்பீங்க சார்? போர்ட்டல்ல ஜிஎஸ்ஆர் ஒன்னு கீழே இருக்கே வருது. வெரி குட். அதே அதுல பார்க்கலாம். வேற சார்? ஓகே. வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? அந்த ஆர்சி வந்துருச்சா? இந்த வேற ஏதாவது யூஸ் பண்ணி பார்ப்பீங்களா சார்? வேற டூல் ஏதாவது இருக்கா சார்? நமக்கு மெசேஜ் வருங்க சார், உங்க போன்ல மெசேஜ் வருஞ்சி. நீங்க ஒவ்வொரு மாசம் ஃபைல் பண்றப்ப எந்தெந்த பில்லுக்கெல்லாம் உங்க பார்ட்டி போட்டிருக்காங்கறத எப்படி செக் பண்ணுவீங்க? GSTR 1 இம்போர்ட் பண்ணும்போது வரும். GSTR இம்போர்ட் பண்றீங்களா மணி சார்? ஓகே ஓகே. வேற எப்படி பார்க்கலாம் சார் இவே பில்ல? வேற ஏதாவது மெத்தட் இருக்கா சார்? ஓகே. நான் உங்க நிறைய பேர் சொன்னதே தான். ஜஸ்ட் ரொம்ப ஈஸியா உங்களுடைய ஒரு பார்ட்டி போட்ட இவே பில்ல ஈஸியா பார்த்துடலாம். ஜஸ்ட் போர்ட்டலுக்குள்ள போறீங்க. ஆல்ரெடி ஃபைல் GSTR 1 ஃபைல் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஃபைல் பண்ணனாலும் சரி, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் இவே பில் டேட்டான்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவர் அந்தந்த மாசத்துல எந்தெந்த பில்லுக்கெல்லாம் இவே பில் போட்டிருக்காருங்கிற
டீட்டெயில்ஸ் வரும். கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எக்ஸல் ஃபைலில் உங்களுடைய பார்ட்டி ஒவ்வொரு மாதம் போட்ட இவே பில்லை ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி சார், இப்போ இந்த போர்ட்டல்ல 2-3 பிரச்சனை பார்த்துட்டோம். அடுத்த பிரச்சனை என்னன்னா, இப்போ நிறைய ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்க சார். ஸோ டக்குன்னு எந்த மாசம் ரிட்டனை எப்போ ஃபைல் பண்ணீங்கன்னு உடனே பார்க்க முடியுமா உங்களால? ஹலோ, பார்க்கலாம் சார். எப்படி பார்ப்பீங்க? அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. ஆப் நேம் நான் செல்ல வச்சிருக்கேன். நான் நேம் கரெக்டா சொல்றேன். வெரி குட். ஓகே, ஆப்ல போய் பாக்குறீங்க. போர்ட்டல்லே உடனே நீங்க எந்த மாசத்துக்கு ஃபைல் கடைசி மாசம், அதாவது மாசத்தை விடுங்க, போன மாசம் ஃபைல் பண்ணிட்டீங்க இல்லையான்னு வித்தின் 1 செகண்ட்ல நீங்க பார்க்கணும். எப்படி பார்ப்பீங்க? போர்ட்டல்ல எல்லாமே ஆப்ல பாக்குறீங்க, போர்ட்டல்ல பார்க்கலாமா? சர்ச் டாக்ஸ் பேர்ல போயிட்டு அது கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா கீழ வியூ டேபிள்னு அது கொடுத்தா வந்துருங்க. இதுல போய் போடுறீங்க, உங்க ஜிஎஸ் நம்பர் கொடுக்குறீங்க. ஆமா, அதுல ரிட்டர்ன்ஸ் பார்த்தா வந்துருமே சார். அதுல வந்துரும். ஓகே, அதுல ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். நான் என்ன சொல்றேன், கடைசி மாசம் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு எப்படி பாப்பீங்க? அதுல 7 நம்பர் லாஸ்ட் நம்பர் தெரியுமே சார். மார்ச் நான் கேட்கறது, கடைசி மாசம் ரிட்டனை உடனே ஃபைல் பண்ணியாச்சா இல்லையான்னு உடனே பார்க்கணும். எப்படி பாப்பீங்க? ஃபைலிங் டேபிளுங்களா சார்? எஸ் சார். இல்ல, அந்த டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. இப்போ என்ன பண்ணீங்க, சர்ச் டாக்ஸ் பேர்ல ஜிஎஸ்டி போடுறீங்க, ஜிஎஸ்டி நம்பர் ஸ்கேனர் ஒன்னு அதுல பண்ணாமல வரும். இல்ல, இப்போ போர்ட்டல்ல போய் சர்ச் கொடுக்குறீங்க, இங்க வந்துருது. இதுக்குள்ள போய் ஃபைலிங் டேபிள் கொடுக்குறீங்க இல்லையா? இதுல என்ன வருதுன்னா, நீங்க எந்தெந்த மாசம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வருது இல்லையா? இதுல கடைசி மாசம் ஃபைல் பண்ணியாச்சா இல்லையான்னு பார்க்கணும். அதாவது ஏப்ரல் மாசம் ஃபைல் பண்ணியாச்சா இல்லையான்னு பார்க்கணும். அப்படின்னா ஜஸ்ட் இங்க ஒரு ஸ்க்ரோல் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஸோ உங்களுடைய கடைசி மாசம் ரிட்டர்ன், அதாவது சீக்வல்ஸ் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் உடனே மே மாசத்துக்கு நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னு உடனே நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கா சார்? ஓகே, யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, இது வந்து கடைசி மாசம் ரிட்டர்ன் பார்க்குறது. இது ஓகே. இப்போ இதுலயே இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, நீங்க பணம் கட்டியிருக்கீங்க, சலான் கட்டியிருக்கீங்க. அந்த சலான் வந்து கடைசியா எந்த, இப்போ அக்கௌண்ட்ஸ் இயர் எண்டிங் முடிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் நீங்க சலான் கட்டினோட டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா பேமெண்ட் ஹிஸ்டரி கொடுத்தீங்கன்னா வந்துடும். இல்ல, நான் கேட்கறது கடைசி ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் கட்டின மாதிரி சலான் டீடைல்ஸ் வேணும். சார் பணம் கட்டிருக்கீங்க சார், ஒவ்வொரு மாசமும் பணம் கட்டிருக்கீங்க. அதுல போய் சலான் ஹிஸ்டரி கொடுக்குறீங்க. இதுல என்ன வரும்னா, நீங்க கடைசியா எந்த மாசத்துக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க. ஓகே, ஸோ இதுல என்ன வரும்னா, நீங்க எந்த மாசத்துக்கு கடைசியா கட்டினீங்க அப்படின்னு தான் வரும். இது வந்து என்னன்னா ரிவர்ஸ்ல இருக்கும். நம்ம ஒரு அக்கௌண்ட்ஸ் இயர் எண்டிங் முடிக்கிறோம், மீட்டிங்ல இருக்கு. ஸோ இதை வந்து சிம்பிள் டிப்ஸா ஒன்றும் இல்லை, இங்கேயும் அதே மாதிரி தான். இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு இயர் எண்டிங் முடிக்கிறதுக்கு ஏப்ரல்ல இருந்து நீங்க எந்தெந்த மாசத்துக்கு கட்டியிருக்கீங்க லிஸ்ட் வந்துடும். ஸோ ஒரு இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸல் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிருங்க சார். ஆமா, ரெண்டு இடத்துல கிளிக் பண்ணனும்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், அங்கே அம்புக்குறி அவனே கொடுத்துருக்கான் சார். நீங்க மேல போய் சர்ச் பண்ணனும்னு சொல்லிடுங்க. ஒரு நிமிஷம், சர்வீசஸ் போறீங்க, பேமெண்ட் போறீங்க சார். ஹிஸ்டரி பேமெண்ட்ல சலான் ஹிஸ்டரி போறீங்க. இதுல என்னன்னா கடைசியா பண்ண டிரான்சாக்ஷன் தான் உங்களுக்கு காமிக்கும். 17/10 நான் ஒரு டாக்ஸ் கட்டியிருக்கேன், ஆனா நான் இயர் எண்டிங் முடிக்கிறேன், 12 மாசம் ரெக்கார்டு வேணும், ஏப்ரல்ல இருந்து சலான் கொடுத்தா கொஞ்சம் என்ட்ரி டேலி பண்றது ஈஸியா இருக்குன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அப்படியே மாறிடும். ஸோ சீக்வல்ஸ் டேட்ல இருந்து வந்துடும். திருப்பி கிளிக் பண்ணீங்கன்னா பின்னாடி லாஸ்ட் டேட் என்னவோ அந்த டேட்ல இருந்து வந்துடும். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேற்பட்ட ஃபெசிலிட்டி இருக்கு. சார் இங்க இந்த டெபாசிட் ரேட்னு இருக்கு பாருங்க சார். டெபாசிட் டெபாசிட் டேட்னு இதுல டெபாசிட் ரேட் இருக்கு பாருங்க. அம்புக்குறி ரெண்டு இடத்துல இருக்கும் சார். இந்த அமௌண்ட்ங்கற காலத்துல இருக்கும். நீங்க அமௌண்ட் வைஸும் கிளிக் பண்ணி அசெண்டிங் டிசெண்டிங் பாத்துக்கலாம். டெபாசிட் டேட் இருக்கு இல்லையா, இதுலயும் பாத்துக்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே மணி சார். ஸோ இதுல ஒரு 30-35 டிப்ஸ் இருக்கு. பின்னாடி அடுத்த ஃபர்தர் மீட்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ லாஸ்ட் டிப்ஸா ஒன்று பார்க்கலாம். ஸோ கடந்த ஒரு போன ஜூன் மாசத்துல மட்டும் 16 நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த 16 நோட்டிபிகேஷனை நீங்க எப்படி பார்ப்பீங்க?
உடனடியா எப்படி பார்ப்பீங்க? ஹலோ ஹலோ கேக்குது சார், சொல்லுங்க சார். சேம் யாராவது லைன்ல இருக்காங்களா? இருக்காங்க சார். ஓகே, கேட்டீங்கன்னா சொல்லிடுவோம். அதான் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன்ஸ் நீங்க பார்க்கணும் சார், எப்படி பாப்பீங்கன்னு கேக்குறேன். கதிரவன் சார். சொல்லுங்க ராம் சார். சார் இப்ப நீங்க சலான் போய் ஹிஸ்டரி பார்க்கலாம்னு சொல்றீங்களா? ஆமா. நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னா 3B ரிட்டர்ன் காப்பி இருக்கு இல்லையா, அதுல அந்த கேஷ் பெய்டு காலம் வருது இல்லையா, ஆமா, அத வச்சு என்ட்ரி போட்டுக்கலாம்ல. அது ஒண்ணு நாள் என்ட்ரி போடணும் சார். அது வந்து சார் என்ட்ரி போடணும். இல்ல சார், என்னன்னா அமௌண்ட் கூட்டி இல்ல சார், சப்போஸ் எடுக்க முடியலனா இது எக்ஸல் ஒரே காப்பியா எடுத்துறேன். அது ஒண்ணு நாள் என்ட்ரி போடணும். அது 3B ல போடுறது 3B ல ஒவ்வொன்னா எக்ஸல் எடுத்து போடணும்ல. இல்ல சார், நான் சொல்றது சலான் பாக்குறது சொல்றேன். சலான் பார்த்து உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வேணும்னா நீங்க ஒவ்வொன்னா எக்ஸலான போடணும் இல்லையா? இல்ல சார், நீங்க பணம் கட்டுறது கதிரவன் சார் சொல்றது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப வருஷம் முடிஞ்சு கணக்கு ஃபைனல் பண்ணும் பொழுது சலான் ஹிஸ்டரி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா. அதுக்கு அந்த 3B காப்பியை வச்சும் பண்ணலாம். சப்போஸ் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல, பிரிண்ட் அவுட் எடுக்க முடியல அப்படின்னா 3B காப்பில ஒவ்வொரு மாசத்துலயும் கேஷ் பெய்டு காலத்துல IGST, CGST, HGST வரும். அத கூட்டி பார்த்து நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகே 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 சார். ஓகே ஓகே. அவர் சார் வந்து இன்னொரு ஆல்டர்னேட் சொல்றாரு. சோ அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே. थैंक यू ரமணன் சார். தேங்க் யூ சார். ஓகே ஓகே. இப்போ அடுத்த ஒரு வெப்சைட் பார்க்கலாம். இந்த வெப்சைட்டை எத்தனை பேர் சார் பார்த்துட்டு இருக்கீங்க டெய்லி? நிறைய பேர் யூஸ் பண்றீங்க, நிறைய பேர் யூஸ் பண்றது இல்லையா சார்? ஹலோ. ஆமா சார், ஆமா சார். நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க டெய்லி யூஸ் பண்றீங்களா சார்? ஆமாங்க சார். ஓகே. இதுல ஒரு இந்த சர்ச்ங்கிற ஒரு இதை கொடுத்துருக்கீங்களா சார்? நம்ம ஈஏபி ஜெனரேட் பண்றது சரி சார். அவ்வளவுதான். உள்ள போறோம், நம்ம வேலை முடிஞ்சோடனே வெளியே வந்துடுறோம். தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷம் பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்கோர், இந்த ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா மேல ஸ்கோரல் ஓடும், ஸ்டேட்டஸ் போகும். ஷேர் மார்க்கெட் பாத்துருக்கீங்களா? ஷேர் மார்க்கெட் சார் ஒரே நிமிஷம் சார். சார் ப்ளீஸ் உங்க மியூட் பண்ணிட்டு பேலன்ஸ். சப்போஸ் क्वेश्चंस கேட்கணும் அப்படினா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். ஏன்னா மத்தவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அதனால சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். 5ஆம் தேதி நாளைக்கு வந்து போர்ட்டல் வந்து 1ல இருந்து 5 வரைக்கும் யூஸ் ஆகாதுங்கறான். ஸோ தயவு செய்து டெய்லி ஒரு 5 நிமிஷம் இந்த போர்ட்டலை ஓபன் பண்ணிக்கிங்க. இதுல கீழே பார்த்துட்டு இங்க பாருங்க நோட்டிபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்கான். இதுல டெய்லி வர தமிழ்நாடு கவர்மெண்டோட நோட்டிபிகேஷன் லிஸ்ட். இன்னைக்கு காலையில கூட ஒருத்தர் இந்த சைட் எப்படி பார்க்குறதுன்னு கேட்டாரு. ஸோ இந்த நோட்டிபிகேஷனை நீங்க இதுல தாராளமா போய் என்னென்ன நோட்டிபிகேஷன் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கொடுத்துருக்கான், என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குங்கிறத, வேட் ரிட்டர்ன் வந்து WW ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும், அதுல என்ன இஷ்யூஸ் வந்திருக்குங்கிற அப்டேட்ஸ் எல்லாமே இதுல வந்துடும். ஓகே பிரேம். ஸோ இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரேமுக்கு ரொம்ப நன்றி. இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த மீட்டிங்லயும் நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ பிரேம். சார் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு சார். நான் டவுட் இருந்தா கேட்கலாம் சார், இல்லைன்னா செஷன் ஆட் பண்ணிக்கலாம் சார். சார் டவுட் இருந்தா கேட்கலாம் சார். பிரேம் சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் உங்க நேம் சார்? ஹலோ. Galaxy 7 தான் சார். கேக்குதுங்களா? கேக்குது. உங்க நேம் சார்? மணி சார். சொல்லுங்க மணி சார். பில் போடும்போது பில் டு ஷிப் டு பில் போடும்போது பில் டுக்கு வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிற பார்ட்டி நேம் வருது. ஆனா ஷிப் டு போடும்போது அது நம்ம டைப் பண்ண வேண்டியதா தான் இருக்கு. புரியல சார். எப்படி செலக்ட் பண்ண லெட்ஜர்ல இருந்து செலக்ட் பண்ற மாதிரி வருங்களா? ஏன்னா ரெகுலரா ப்ராசஸிங் அனுப்பும்போது அதே பார்ட்டிஸ் தான் வருவாங்க. ஒவ்வொரு தடவையும் டைப் பண்ண வேண்டியதா இருக்கு. மணி சார் உங்க கேள்வியை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். இல்ல சார், நீங்க எதுல கேக்குறீங்க சார்? டேலில என்ட்ரி போடும்போதா இல்ல எப்படி கேக்குறீங்க? டேலில சேல்ஸ் பில் போடும்போது பில் டு ஷிப் டு வர இருக்கு இல்லீங்களா? அந்த மாதிரி போடும்போது பில் டு போடும்போது பார்ட்டி நம்மளோட கஸ்டமரோட இது வந்து ரெண்டாவது வந்து நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கு. டெலிவரி எங்க அனுப்புறோமோ அந்த பார்ட்டியோட இது வந்து நம்ம கையில தான் ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கு. மேனுவலா சார் அதுல பாத்தீங்கன்னா சார் ஒரே நிமிஷம் சார். கதிரவன் சார் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டுங்களா? எஸ் பிரேம். சார் அதுல பாத்தீங்கன்னா ரைட் சைடுல மேனுவல் ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். அதாவது நீங்க கேக்குறது இது F12ல
செப்பரேட் பையர் கன்சர்ன் தான் சொல்றீங்க, இதுதானே சார் சொல்றீங்க? இதுல வந்து இந்த பார்ட்டி வந்து நீங்க மேனுவலா டைப் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. பையர் வந்து நம்ம ரெகுலரா வந்துரும், இந்த பக்கம் லெஃப்ட்ல வந்திருக்கும், லெஃப்ட்ல. ஆமாங்க சார். இதுல போய் நீங்க இங்க கிளிக் பண்ணீங்கன்னா மை பார்ட்டி லிஸ்ட்னு இருக்கும் சார். இங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துரும் சார். நீங்க டைப் பண்ண தேவையில்லை. என்ன கிளிக் பண்ணலாம் சார்? இங்க ரைட் சைடுல பாருங்க சார், பார்ட்டி லிஸ்ட்னு ஒன்னு இருக்கும். ஓகே. இது கிளிக் பண்ணிட்டு நீங்க என்னென்ன லெஜர்ஸ் இங்க இருக்கோ அதுல வந்துரும் சார். மணி சார் கொஞ்சம் டீடைல்டு வந்துருங்களா? வந்துருங்க சார், அதுல வந்துரும். ஓகே, இத பத்தி எல்லாம் டீடைல்டா வெள்ளிக்கிழமை செஷன் இருக்கு சார், மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சொல்லுங்க சார், வேற டவுட் இருந்தா கேட்கலாம் சார். கதிரவன் சார் சொல்லுங்க ஜி. இந்த 500 rupees பே பண்ணி நம்ம ரிட்டர்ன் டைப் பண்றோம் இல்லையா, அது வந்து ரிவொகேஷன் போய் தான் பண்ண முடியும். ஆல்ரெடி ஆர்சி கேன்சல் ஆயிருக்கு. கேன்சல் ஆயிருச்சு. ஓகே. ஆமா, ரிவொகேஷன் போய் தான் அதுக்கப்புறம் தான் பண்ண முடியுமா? ஆமா. உங்களுக்கு எந்த மாசம் வரைக்கும் ஓபன் ஆயிருக்கு? டிசம்பர் 2019 வரைக்கும் ஓபன் ஆயிருச்சு. ஃபைல் பண்ணிட்டாங்க. ரெக்வெஸ்ட் உங்களுக்கு கேன்சல் ஆர்டர் வந்திருக்கா? ஆமா சார், கேன்சல் ஆர்டர் வந்துச்சு. ஓகே, கொடுத்துடலாம் சார். பட் என்னன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் அஃபீஷியலா அவங்களோட இன்டர்னல்